வணக்கம், நான் மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். ரைட், நம்ம வந்து மெஷின் லேர்னிங் படிக்கிறதுக்காக வேண்டி மெஷின் லேர்னிங் படிக்க நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், கற்றுக்க போகிறோம். மெஷின் லேர்னிங் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணும்னாக்க நமக்கு வந்து டேட்டா அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, டேட்டா வந்து ப்ரீ ப்ராசஸிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சரியா ஏற்கனவே பைத்தன் நம்ம பெண்டஸ் நடத்தியாச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸ் நம்ம வந்து என்ன செய்யணும்னாக்கா அப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்னென்னலாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு, இல்லை என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு, மேக்ஸ் என்ன இன்வால்வ் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம வந்து அந்த டேட்டா அனாலிசிஸ் படிக்கும்போது ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும்போது படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஓகேவா? ஏற்கனவே சொன்னது தான். இந்த இன்ஃபர்மேஷனை ஏற்கனவே நம்மளோட பிளேலிஸ்ட்டை போட்டு வச்சுருக்கோம், பார்த்துங்க. ஸோ இது வந்து இது வந்து ஃப்ரீயான சோர்ஸ் தான். வி சப்போர்ட் ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் டு ஸ்ப்ரெட் டெக்னாலஜி டு த மாஸ். இதான் சொல்லிட்டு இருக்கோம். இது ஃப்ரீயாக நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ நம்ம எதுக்கு மெயினாக சொல்கிறோம்னாக்கா வந்து வி ஆர் கலெக்டிங் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ். நம்மளுக்கு வி ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் தம். ஓகே, அதான் மெயின் பர்பஸ் நமக்கு. இங்கே இந்த எல்லாம் போயிட்டு நம்ம டேட்டா எடுத்து நம்மளுடைய ப்ளஸ் நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஓகே, ஆல் ரைட். நம்ம வந்து என்ன பார்த்தோம்னாக்கா நேற்றுக்கு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இடியை நிறைய விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். இடியை பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணோம், நம்ம வந்து முதல்ல நம்ம டேட்டா செட்டில் வந்து இதான் நம்மளுடைய டேட்டா செட் பார்த்துட்டு இருந்தோம். புதுசாக வர்றவங்க வந்து கொஞ்சம் பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்மளுடைய அமெரிக்காவில் உள்ள சென்சஸ் டேட்டா செட் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து 15 காலம் இருந்துச்சு, 9 காலம் வந்து கேட்டகரிக்கல் காலம் இருந்துச்சு, 6 காலம் வந்து நியூமரிக்கல் காலம் இருந்துச்சு. நியூமரிக்கல்னாக்கா இண்டிஜர் ப்ளஸ் ஃப்ளோட்னு அர்த்தம். ஓகே, அது பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து என்ன பண்ணோம்னாக்க நம்ம ஒவ்வொன்றத்தையும் தனியாக பிரித்து போட்டுட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? இண்டிஜர் 8ல் என்னென்ன இருக்குது, 16, 32, 64 என்ன போட்டிருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். போட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து இது மாதிரி இண்டிஜர் 8லாம் இருந்துச்சுனாக்க வந்து இண்டிஜர் காலத்தையும் ஃப்ளோட் காலத்தையும் நம்ம வந்து நியூமரிக்கல் டேட்டா டைப் வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம. சரியா? இந்த இருக்கு இல்லையா, இண்டிஜர் எல்லாமே என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு எம்டி லிஸ்ட் போட்டுக்கிட்டு நம்ம நியூமரிக்கல் டேட்டா டைப் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இண்டிஜர் ஃப்ளோட் எல்லாத்தையும் நம்ம. ஓகேவா? இண்டு 8, 16, 32, 64, ஃப்ளோட்டு 16, 32, 64 எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நியூமரிக்கல்னு ஒரு 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 நம்ம எம்டி லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். டேட் டைம் இருந்தாக்க டேட் டைம் ஆட் பண்ணிக்கிட்டோம். பூல் இருந்தாக்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். பேலன்ஸ் நம்ம வந்து கேட்டகரி போட்டோம். அப்போ நம்ம 2 தான் டேட்டா செட் இருக்குது. இப்போ ஒன்று வந்து நியூமரிக்கல் டேட்டா செட்டு, அப்புறம் வந்து கேட்டகரி செட் 2 தான் இருக்குது நம்மள்ட்ட பூல் கிடையாது, டேட்டா டைம் கிடையாது. இப்போ டேட் டைம் கிடையாது. இது பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் போட்டு பார்த்தாச்சு நம்ம. ஸோ எல்லாமே நம்ம வந்து பண்ணி பார்த்தோம். நமக்கு வந்து இப்போ வந்து இண்டிஜர் வந்து 6 டேட்டா டைப் இருந்துச்சு உங்களுக்கு. அகைன் இண்டிஜர் இருந்தால் நியூமரிக்கல்னாக்கா இண்டு ப்ளஸ் ஃப்ளோட் பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் டைப்பில் 9 பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. இதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு டேட்டா டைப் தனியாக பிரிக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே போட்டது மாதிரி நிறைய மற்ற விஷயங்கள் இருக்குது. நம்ம இப்படியும் லிஸ்ட்டு நம்ம இன்னொரு மாடல் இருக்குது, அந்த கோடு போட்டு வச்சுருக்கோம். சரியா? அப்படியும் போட்டு வச்சுருக்கோம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு போட்டு வச்சுருக்கோம். ரைட், நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பிஸ்னஸ் டேட்டாலேருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து விஷுவலாக நம்ம வந்து விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பாக்ஸ் ப்ளாட் போட்டு பார்த்தோம். உங்களுக்கு பாக்ஸ் ப்ளாட்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன வரணும்னாக்க உங்களுக்கு வந்து 5 நம்பர் தேரி வரணும் உங்களுக்கு. அப்புறம் வந்து அவுட்லேயர் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. சரியான அவர் பார்த்தோம். அப்புறம் நம்ம பாக்ஸ் ப்ளாட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம இது மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி நமக்கு வந்து 2 ரோ 3 காலத்தில் என்ன பண்ணோம்னாக்க நம்ம மொத்தம் நம்மளோட 6 நியூமரிக்கல் காலம் இருக்கிற வாசி ஏஜ், ஃபைனல் வெயிட், எஜுகேஷன் நம்பர், கேபிட்டல் கெயின், கேபிட்டல் லாஸ், ஹவர்ஸ் பர் வீக்லாம் போட்டு நம்ம வந்து பாக்ஸ் ப்ளாட் போட்டு பார்த்தோம். நம்ம ஒரு கன்க்ளூஷன் பார்த்தோம். நம்ம வந்து இப்போ கேபிட்டல் லாஸ்ட்டில் வந்து நிறைய அவுட்லேயர் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம ஹவர்ஸ் பர் வீக்லி நிறைய அவுட்லேயர் இருக்குன்னு பார்த்தோம். கம்மியான அவுட்லேயர் வந்து எஜுகேஷன் நம்பரில் வந்து கம்மியான அவுட்லேயர் இருக்குது. அப்புறம் வந்து ஏஜோட கம்மியான அவுட்லேயர் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. சரியா? பார்த்து முடித்தோம். அப்புறம் வந்து நம்மளுடைய அது மாதிரி பண்ண முடியும். இல்லாக்க நம்ம ஃபார் லூப்ல என்ன செய்யறோம்னாக்க வந்து பாக்ஸ் ப்ளாட் வந்து இது மாதிரி போடலாம். இந்த எனுமரேட்னு ஒன்று வந்து பைத்தானில் கற்றுக் கொடுத்துருக்கோம். பட் இன்னைக்கும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இதை பற்றி இன்னொரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த எனுமரேட் பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம். திரும்ப ரீகால் பண்ணுறோம். நான் படிச்சதை ரீகால் பண்ணுறோம். இது மாதிரி ஃபார் லூப்லையும் போட்டு என்ன நம்ம வந்து பண்ண முடியும். நம்மளோட எல்லா இதே தான் மேலே உள்ள ரிசல்ட் தான் கீழே வரும். அது பார்த்துட்டு இருந்தோம். ரைட், இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் பார்த்துட்டு இருந்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் எப்படின்னாக்கா டேட்டா செட்டு வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குதா, அது இன்டர்வல் வந்து கரெக்டாக இருக்குதா, இல்லை நிறைய 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 வந்து இன்டர்வல் நிறைய இருக்குதா, இல்லை வந்து ஈவனான இன்டர்வலில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் போட்டு பார்க்குறோம். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் எப்போதுமே என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து நியூமரிக்கல் காலத்தை எடுத்துக்கணும். நமக்கு ஓகே தானே கொடுக்குறோம் நம்ம. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஒழுங்காக ஆயிருந்துச்சுன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு பெல் கர்வ் கொடுத்துருக்கும் பார்த்து நம்ம. ஓகேவா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் உங்களுக்கு கரெக்டான லெஃப்ட்லையும் ஸ்கியூ இருக்காது, ரைட்லையும் ஸ்கியூ இருக்காது பார்த்து நம்ம. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு பார்த்துருக்கோம். ரைட் ஸ்கியூ இப்போ வந்து பாசிட்டிவ் ஸ்கியூன்னு பேர், லெஃப்ட் ஸ்கியூ வந்து நெகட்டிவ் ஸ்கியூன்னு பேர். இப்போ ரைட் ஸ்கியூ இல்லை பாசிட்டிவ் ஸ்கியூ, அதில் என்னன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து கிரேட்டர் தேன் மீடியனாக இருக்கும். அதான் உங்களுக்கு ரைட் ஸ்கியூ. அதாவது டேட்டா வந்து லெஃப்ட் சைடில் வந்து நிறைய டேட்டா இருக்கும், ரைட் சைடு டேட்டா கம்மியாக இருக்கும். அதான் உங்களுக்கு வந்து ரைட் ஸ்கியூ ஆர் பாசிட்டிவ் ஸ்கியூன்னு பேர். ஓகேவா? பார்த்துப்போம்.
அப்புறம் வந்து லெஃப்ட் ஸ்கியூக்கு பேர் வந்து நெகட்டிவ் ஸ்கியூன்னு பேர் உங்களுக்கு. அது எப்படி இருக்கும்னாக்க வந்து மீன் வந்து லெஸ் தென் மீடியனாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். நம்ம வந்து டேட்டா வந்து ரைட் சைடில் வந்து அதிகமாக இருக்கும். இது நம்ம வந்து பார்த்தோம். நம்ம சரியா பார்த்துட்டு இருந்தோம். நேற்றுக்கு நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டில் வந்து போட்டு பார்த்தோம். நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டில் வந்து ஏஜ்ன்ற ஒரு நியூமரிக்கல் வேரியபிள் இன்டிஜர் வேரியபிளுக்கு வந்து போட்டு பார்த்தோம். இன்டிஜர் வேரியபிளுக்கு வந்து இன்டிஜர் காலத்துக்கு போட்டு பார்த்தோம். பின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துட்டோம். நம்ம வந்து இந்த பின்ஸ் கொடுக்குறோம். நம்ம எத்தனை பின்ஸ் வரப்போகுது நமக்கு இதெல்லாம் பார்த்தோம். நேற்றுக்கு பார்த்து முடிச்சோம் நம்ம சரியா. அப்புறம் டவுட்னா கேட்டுங்க. கிளியராக பேசுறது நான் சவுண்ட் வைக்கணுமா பார்த்துங்க. சவுண்டெல்லாம் கேட்டுங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ஒர்க் கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதே மாதிரி தான் பார்த்தோம். அப்புறம் நேற்று ஒர்க் கிளாஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் நேற்று ஒர்க் கிளாஸ் பார்த்தோமா பார்க்கலையா? பார்த்தோம்ல? நேற்று பார்த்தோமா? ஒர்க் கிளாஸ்லாம் பார்த்துட்டோம்ல? இதெல்லாம் பார்த்தோம்ல? ஹலோ டீம், என்ன அமைதியாக இருக்கீங்க? இதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? தம்பி இல்லை இதெல்லாம் பார்த்தாச்சு எல்லாமே. நம்ம என்ன அமைதியாக இருக்கு மக்கள் எல்லாமே? பார்த்துட்டோம்ல? சரி, ஓகே, ரைட். அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து டிஸ்பார்ட் வந்து ஏஜ் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம சரியா. இது பார்த்து முடிச்சோம். பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ல வந்து ஏஜையும் ஜெண்டரையும் வச்சு நம்ம வந்து பார்த்தோம். அது பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து மல்டிபிள் ஸ்டாக் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்கும் பார்த்தோம் நம்ம சரியா. ஸ்டாக் வச்சு பார்த்து முடிச்சோம் நம்ம. அப்புறம் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த கேடின்னு கான்செப்ட் ஒன்று இருக்குது. கர்னல் டென்சிட்டி ஒன்று இருக்குது. நம்மளுடைய பிடிஎஃப் பார்த்தோம் இல்லையா, ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் மாதிரி கேடி கர்னல் டென்சிட்டி ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் பார்த்த மாதிரி இல்லையே, இது இன்னைக்கு தான் பார்த்த மாதிரி இருக்குன்றதுக்கு. இல்ல சார், இதெல்லாம் பார்க்கலையே இல்லை, இன்னைக்கு போட்டு போட்டல பார்க்கலையே நம்ம. சரி, ஓகே. இதுதான் பாக்ஸ் ப்ளாட் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணும், ரைட். ஓகே, ரைட். சரி, பாக்ஸ் ப்ளாட் பார்த்துட்டு இருந்தோம், ரைட். அதான் எனக்கு என்ன புதுசாக இருக்குன்னு பார்த்தாலுமே எல்லாமே. ஓகே. நேற்றுக்கு வந்து பாக்ஸ் ப்ளாட்டை பார்த்து முடிச்சோம். டிஎஸ்ஐடி போட்டிருப்பேன் எங்கேயாச்சும் நான் டிஎஸ்ஐடின்ட்டு போட்டிருக்கீங்க சார். கீழே போட்டிருக்கேனா? இல்ல, இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங். ஓகே, எஸ்ஐடி. ஓகே, இங்கே தான் பார்த்து முடியும். இதான் பார்த்து முடிச்சோம். பாக்ஸ் ப்ளாட்டை பார்த்து முடிச்சோம் இல்லையா? ரைட், இதுதான் பார்த்து முடிச்சோம். ரைட், இங்கே தான் ஆரம்பிக்கணும். சரி, மேலே உள்ள அதே பாக்ஸ் ப்ளாட் என்ன செய்யறோம்னாக்க நம்ம வந்து ஃபார்வர்டில் வந்து போட்டு பார்க்குறேன். இந்த எனுமரேட்டர் பற்றி இன்னொரு 5 minutes பேசுவோம். மேலே உள்ள அது மாதிரி வந்து நம்ம இது மாதிரி நம்ம வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க சப்ளாட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியும். 6 காலத்துக்கு நம்ம வந்து போட்டு பார்த்தோம். இல்லைனாக்கா நம்ம வந்து ஃபார்வர்டில் போட்டு பார்க்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இன்னைக்கு வந்து புதுசாக ஆரம்பிக்க நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம. சரி, இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் பார்க்குறோம். டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் வந்து நியூமரிக்கல் காலம்ஸ் வந்து தேவை எப்போதுமே. முதல்ல உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்னா ஞாபகத்து வரணும். எந்தெந்த டேட்டாலாம் வச்சு டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு பார்க்குறானாக்க வந்து இது மாதிரி இந்த டிஸ்ட் பிளாட் வச்சு பார்க்க முடியும். ஓகேவா? அப்புறம் வந்து ஹிஸ்டோகிராம் வச்சு பார்க்க முடியும் நம்ம. ரெண்டு முக்கியமான விஷயம் எப்போதுமே. ஓகே, ரெண்டுமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டும் ஹிஸ்டோகிராம் எதுக்கு பர்பஸ் என்ன, உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குதா, நமக்கு வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கா இல்லையா பார்த்தோம்ல. காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லையா, அது இருக்கான்னு செக் பண்ணி தான் போடுறோம் நம்ம. புதுசாக வர்றவங்க வந்து பார்த்துக்கிட்டீங்க. சரி, இப்போ வந்து ஜஸ்ட் பார்த்துங்க. நம்மளோட ஏஜில் வந்து நான் மினிமம் மேக்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். யான்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ நம்ம வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் வந்து போடுறோம். என்னுடைய அதாவது என்னன்னாக்க பர்பஸ் என்ன அப்படின்னாக்க நம்மளோட ஹிஸ்டோகிராம் பார்த்தோம் ஏற்கனவே. நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஹிஸ்டோகிராம் என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதே தான் நமக்கு என்ன செய்யணும்னாக்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் கொடுக்கும். ஹிஸ்டோகிராம் எதில் இருக்குனாக்க பிஎல்டி நம்மளுடைய மேட் பிளாட் லைப்ரரியில் இருக்குது. டிஸ்பிளாட் எதில் இருக்குனாக்க வந்து எஸ்என்எஸ்ல இருக்குது, சிபான் இருக்குது. சிபான் கொடுக்குறது டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டு. அப்புறம் வந்து அதே உங்களுக்கு வந்து மேட் பிளாட் லைப்ரரி வந்து ஹிஸ்டோகிராம் கொடுக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் மேட் பிளாட்டுக்கும் சிபானுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னாக்க, சிபான் வந்து மேட் பிளாட்டோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். இதே வார்த்தை வந்து இன்டர் யூஸ் பண்ணுங்க. இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் என்னாக்க அப்கிரேடட் வெர்ஷன் சொல்லுங்க. ஏன்னா சிபான்ல வந்து மேட் பிளாட்ல பண்றது எல்லாம் பண்ணலாம். இன் அடிஷன் டு தட் there will be more options are available in சிபான். ஸோ நமக்கு வந்து சிபான்றது மேட் பிளாட் லைப்ரரியுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாக்க நம்ம வந்து மேட் பிளாட் லைப்ரரியில் வந்து மேட் பிளாட் லைப்ரரியிலையும் நம்ம பிளாட் பண்ண முடியும், சிபான்லையும் பண்ண முடியும். அவங்களுடைய டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல, டேட்டா ஃப்ரேமில் வச்சு கூட அதுலேயும் சில அதெல்லாம் வந்து இன்பில்ட்டாக சில பிளாட்லாம் இருக்குது. டேட்டா ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதுலேயும் இன்பிளாட்லாம் இருக்குது நம்ம. ஓகேவா? அது நம்ம வந்து பண்ண முடியும். அதுலேயும் பிளாட்லாம் இருக்குது. நம்ம இன்னைக்கு பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வந்து மேட் பிளாட்ல நம்ம நிறைய பண்ணி பார்த்தோம், சிபானில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேட்டா ஃப்ரேம்ல இன்னைக்கு சில இன்பில்ட் பிளாட்லாம் இருக்குது, அதையும் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. ஓகே,
நம்ம வந்து டேட்டா வந்து ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா அதனுடைய ஏஜோடைய மினிமம் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் என்ன சொல்லுதுனாக்கா நமக்கு இப்போ என்னாச்சு டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்டு ஏஜ் கீயர் ஏஜ் மேலே ரன் பண்ணலையா? சரி, ரைட். நாட் காலபிள். என்ன இஷ்யூ சொல்லுது? லைன் நம்பர் 4. லைன் நம்பர் 4 மினிமம் ஏஜ் டிஎஃப் ஏஜ் number float 64 object is not callable. ஏஜ் டேட்டா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, சாரி, ஏதோ சம் கிளிச்சஸ் ஆகிருக்குதோ, இன்னும் சம் கிளிச் இருக்குது இதில். திருப்பி நம்ம வந்து விஷுவல் சோர்ஸ் கோடை ரீஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் திருப்பியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஆல் ரைட். ஸோ நம்ம வந்து மினிமமுடைய ஏஜ் பார்த்துட்டோம், மேக்ஸ் ஏஜ் பார்த்துட்டோம். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டில் வந்து பாருங்கள், நம்ம இதில் கொடுக்குறது வந்து குவான்டிட்டேட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கோம். டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டில் என்ன செய்யறாக்க நம்ம வந்து பின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருக்கோம். ஏன் நான் பண்ணி பார்த்தோம்னாக்க எனக்கு ஏஜ் வந்து மினிமம் வந்து 17, மேக்ஸ் 90 இருக்கிற வாசி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பின்ஸ் வந்து 10, 20, 30 இன்டர்வல் கொடுக்குறோம் நமக்கு அப்புறம். சரியா? ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் வந்து நமக்கு வந்து எவ்வளவு பேர் இருக்கான்னு காமிக்க நமக்கு அப்புறம் 10லேருந்து 20 பேர் வந்து எவ்வளோ இருக்காங்கனாக்கா ஒரு 1500 பேர் இருக்காங்க. 20லேருந்து 30 பேர் வந்து 8000 பேர் இருக்காங்க ஏஜில். 30லேருந்து 40 வயசு உள்ளவங்க வந்து நமக்கு வந்து 8500 பேர்கிட்ட இருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு இப்படி கொடுக்குது. நம்ம 70லேருந்து 80 பேர் கம்மியாக தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 80, 90 இன்னும் கம்மியாக இருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் படி என்ன பண்ணுறதுனாக்க வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக ஆயிருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா நமக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து இந்த 20லேருந்து 40 வயசு உள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னாக்க. சரியா? இந்த பாருங்க, 20லேருந்து 40 வயசு உள்ளவங்க தான் இப்போ வந்து நிறைய நம்பர் ஆஃப் கவுண்ட் அதிகமாக இருக்குது. அவங்க அந்த பீப்புள் தான் நம்பர் அதிகமாக இருக்காங்க. இதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்டு போட்டு பார்க்குறோம் நம்ம. சரி, இப்போ அதுலேருந்து நம்ம என்ன செய்வோம், ஒன்று ஒன்றா போயிடுவோம் இங்கேருந்து. நம்ம இப்போ நான் என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம வந்து ரேஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாருங்கள், அந்த கேடி நம்ம வந்து ட்ரூ ஃபால்ஸ்னு கொடுத்தாக்க என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம. சரியா? நம்ம வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் வந்து பார்த்துருக்கதால எதை வச்சு பேஸ் பண்ணி பார்த்துருக்குனாக்க நம்ம வந்து ரேஸ் இருக்குல்ல, ரேஸை வச்சு அவங்களுடைய எந்தெந்த நம்ம ரேஸ் பார்த்தோம். நம்ம வந்து இதாக இருக்குது ஒயிட்டு பார்த்தோம், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், பிளாக்கு, அதர் ஒயிட்னு பார்த்தோம் இல்லையா? இவங்க வந்து என்னென்ன ஏஜ் கேட்டகரி கீழே வர்றாங்கன்னு நம்ம வந்து ரேஸ் வச்சு நம்ம வந்து பார்க்குறோம். சரியா? ரைட், அதை மட்டும் சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம வந்து. ரைட்டு, இல்லை ஒன்று புதுசாக ஒன்று பார்த்துருக்கோம் நம்ம வந்து. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ எனக்கு ஒரு புதுசாக ஒன்று பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம வந்து. இப்போ இந்த இருக்குது, இப்போ ரேஸ் வந்து ஒயிட் இந்த இருக்குது, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், ஏசியன்லாம் இருக்காங்கல்ல. அப்புறம் இவங்களோட ஏஜ் வந்து ஒயிட்டோடைய ஏஜ் இருக்குல்ல, இவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7200 மேலே இருக்காங்க இப்போ. சரிதானே? அப்புறம் வந்து இந்த கிரீன் கலர் வந்து ஆசியன் பசிபிக் ஐலண்ட் எவ்வளோ இருக்காங்க வந்து அவங்களுடைய ரேஸையும் அவங்களுடைய ஏஜ் வந்து கம்பேர் பண்ணும்போது ஒயிட் பீப்புள் வந்து 20-30 இவ்வளோ பேர் இருக்காங்க. 6500 பேர் இருக்காங்க. 30-40 டாப்ல இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம். சரியா? அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதாவது ஒயிட் பீப்புள் வந்து அந்த ஒயிட் ரேஸ் வந்து ஏஜில் கவர் பண்ணும்போது அதிகபட்ச நம்பர் இருக்காங்க. இதான் சொல்ல ட்ரை பண்ணுறோம். அது இன்னொன்று என்ன இருக்குன்னாக்க, இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி வந்து 10-20 ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? டேட்டா எல்லாமே ஏஜ் வந்து நம்ம ஏற்கனவே என்ன ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இது பின்னாடி வந்து நிறைய டேட்டா இருக்கிற வாசி சில விஷயம் பண்ண போகிறோம். அதுக்கு போய் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம வந்து எக்ஸ்டிக்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்ம எக்ஸ்டிக்ஸ் நம்ம நார்மலாக என்ன பண்ண போகிறோம்னாக்க நம்ம இப்படி தான் போட்டிருப்போம். நான் எக்ஸ்டிக்ஸ் நார்மலாக எக்ஸ்டிக்ஸ் போடுறவங்களுக்கு என்னன்னு பாருங்கள். எக்ஸ்டிக்ஸ் நம்ம வந்து 10லேருந்து நம்ம வந்து 90 வரைக்கும் போட்டிருக்கோம். இன்டர்வல் 10 போட்டிருக்கோம். ஸ்டாப்பு இது வந்து இன்டர்வல் போட்டிருக்கோம். நம்ம சரியா போட்டிருக்கோம். எனக்கு வந்து ஏஜோட மினிமம் எனக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இப்போ ஏஜ் வந்து 17 தான் மினிமம், மேக்ஸிமம் வந்து 90. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா அது இப்படி தான் இருக்கும். வந்துருங்க 10, 20, 30ன்னு உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்புறம் இப்போ ஒரு இன்னொரு ப்ரோக்ராம் தாண்டி இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்னன்னாக்கா நிறைய டேட்டாஸ் இருக்க போது எனக்குனாக்கா இதை என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆக்கிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. எக்ஸ்டிக்ஸ்னு போட்டுருங்க. ரொட்டேஷன் வந்து 45 டிகிரி.
அப்புறம் வந்து அது வந்து அந்த ரொட்டேஷன் ரைட் சைடு இருக்கணுமா லெஃப்ட் சைடு இருக்குமான்னு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்லண்டிங் ஆகிடும் உங்களுக்கு. அது இப்போ பாருங்களேன், இப்போ ரொட்டேஷன் 45 டிகிரி 45 டிகிரி காமிக்கிறோம், அப்புறம் வந்து 90 காமிக்கிறோம். இங்கே பாருங்க ஸ்லண்டிங் ஆயிருக்குதா. இதே நான் ரொட்டேஷன் வந்து 90ன்னு போட்டோம்னு வச்சுங்களேன், அப்படி உங்களுக்கு வெர்டிகலாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமில்ல உங்களுக்கு இல்லை 90 உங்களுக்கு தெரியும். 90 270 1 நம்ம பார்க்குறோம்ல நம்ம டேட்டா அந்த நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம்ல. இங்கே பாருங்க இப்போ இப்படி இருக்கு பாருங்க. இப்போ இப்படி ஹரிசாண்டலில் இருந்தது கம்ப்ளீட்டாக வெர்டிகல் ஆகிட்டு உங்களுக்கு. இப்போ ஸோ இந்த சிஸ்டம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இது ஏன் எனக்கு வந்து எக்ஸாக்ஸ் நிறைய டேட்டா இருக்கும்போது பயன்படுத்த போகிறோம். இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த ஒரு 4-5 ப்ரோக்ராம் தாண்டி பயன்படுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்னுடைய பர்பஸ் நம்ம என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து ஏஜ் வச்சு வர்சஸ் நம்ம வந்து அந்த ரேஸ் வச்சு எவ்வளோ ஏஜ்னு பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுறோம், இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஒர்க் கிளாஸ் இருக்குல்ல, ஒர்க் கிளாஸ் இருக்குது. ஒர்க் கிளாஸுக்கும் ரேஸுக்கும் வந்து நம்ம ஒர்க் கிளாஸ் தான் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இங்கே இருந்துச்சு ஒர்க் கிளாஸ். நமக்கு வந்து என்ன பார்த்தோம்னாக்கா யார் யார் எந்தெந்த ஒர்க் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லவா மாநில அரசுல ஒர்க் பண்ணுறாங்களா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா பார்த்தோம் இல்லையா. அதை வச்சு அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறோம். மறுபடியும் எதை வச்சு பார்க்குறோம்னாக்கா எந்த ரேஸ் எந்த இனம் வந்து எந்த சப்போஸ் வந்து இப்போ ஒயிட் இனம் வந்து கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்களா ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறாங்களா, இப்போ வந்து இப்போ ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இனம் வந்து எதில் ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்லவா ப்ரைவேட்லவா அப்படின்னு நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஆயிருக்குன்னு நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம. சரியா ரைட் பார்க்குறோம். ரைட் இப்போ பாருங்க ஒர்க் கிளாஸ் பார்க்குறோம். இப்போ ஒர்க் கிளாஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்டிக்ஸ் மட்டும் எடுத்துருங்க. இருக்குல்ல, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டிக்ஸ் ரேஞ்ச் வந்து போட்டிருக்கும்ல. இப்போ அதிகமாக யார் ஒர்க் பண்ணுறான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து இந்த ப்ரைவேட் இருக்கு இல்லையா. இப்போ தான் இது தேவைப்படுது எனக்கு. இப்போ இந்த இருக்குது இந்த இப்போ எக்ஸ்டிக்ஸ் ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்கிறேன், எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது எனக்கு. முன்னாடி இந்த இடங்க நான் வந்து எக்ஸ்டிக்ஸை வந்து இது மாதிரி ரொட்டேஷன் இல்லாமல் போடும்போது எனக்கு வந்து அந்த லேபிள் இருக்குல்ல, அந்த லேபிள் எனக்கு வந்து இது மாதிரி லவ்ஸியாக இருந்துச்சு பாருங்க. கிட்ட இருக்குது படிக்க தெரில ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படிலாம் இருக்குல்ல. அப்புறம் இது மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்பர் இருந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம லேபிளாக கொடுக்குறோம் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் வந்து எவ்வளோ பேர் வந்து எந்த ரேஸ் வந்து ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறான்னு தெரியுது இல்லையா. அப்போ இது மாதிரி எக்ஸ்டிக்ஸில் வந்து ரொட்டேஷன் கொடுத்துட்டிங்கனாக்கா எக்ஸ்டிக்ஸோட லேபிள் என்ன செய்யணும் உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஹரிசாண்டலில் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 90 டிகிரியில் இருக்கும், வெர்டிகலாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்டிக்ஸ் ரொட்டேஷன் பயன்படுத்துகிறோம். சரியா இங்கே பாருங்கள். இப்போ எனக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயிட்டு எங்கே அதிகமாக ஒர்க் பண்ணுறது எங்கனாக்கு வந்து ஒயிட் ரேஸ் வந்து ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறாங்க அதிகமாக நம்ம பீப்புள் இருக்காங்க. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கனாக்கு வந்து இந்த கலர் கம்மியாக இருக்குது. அப்புறம் இதில் ஒர்க் பண்ணிருக்காங்க. எங்கே ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ரொம்ப கம்மியாக தான் ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இப்போ இந்த ரெட் கலர் இருக்குல்ல, கலர் வந்து கொஞ்சம் லவ்ஸியாக இருக்குது பார்க்குறது, கரெக்டாக தெரியலை கலர். இப்போ கலர் வந்து பியூர் ரேஸ் கொடுத்துருங்க. சரி நெவர் மைண்ட். ஸோ என்ன ஐடியா நமக்கு வந்து அப்புறம் எந்தெந்த இனம் வந்து ப்ரைவேட்ல ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியும். அப்புறம் ஸோ இதில் இப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒயிட் ரேஸ் உடைய வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கள் ஃபெடரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் பரவாயில்ல. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க என்னன்றதுக்கான வந்து ஒயிட் ரேஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா, ரொம்ப கம்மி. ஒரு 2100 பேர் தான் வந்து சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒயிட் ரேஸில். சரியான படின்ட்டு. அப்புறம் வந்து நம்ம அமெரிக்கன் ரெட் கலரில் வந்து ஷர்மிளா கலருக்கு வேறு மாற்றி சொல்லுங்கள். பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, கிளியராக இல்லை பாருங்க. அதை இந்த கலர் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற வாசி நமக்கு வந்து கலர் ஓவர்லாப் ஆகுது. என்ன ஐடியானாக்க வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ரேஸ் வந்து எந்த ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறாங்களா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்களா எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். அதனால தான் என்ன பண்ணுறோம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு பார்க்குறோம். நம்ம இன்னும் புதுசாக என்ன கற்றுக்கிட்டோம்னாக்க நம்ம லேபிள் வந்து எக்ஸ் லேபிளில் போடும்போது நம்ம இது மாதிரி ரொட்டேஷன் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா, அதை மட்டும் பார்த்துங்க. நீங்கள் புது இன்ஃபர்மேஷன்களும் பார்த்துங்க. இதான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ அப்புறம் மறுபடியும் பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக பின்னு கொடுத்துருந்தோம். நான் வந்து என்ன பண்ணாக்க வந்து ஒரு 9 பின்னு கொடுத்துருந்தோம். நம்ம இன்டர்வல் கொடுத்துருந்தோம். 9 இன்டர்வல் வந்துச்சு இப்போ நமக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க வந்து நம்ம பின்னே கொடுக்காம நம்ம என்ன செய்யறோம்னாக்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் வந்து அதே டேட்டாவை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா பின்னு எடுத்துக்க சொல்கிறோம் நம்ம. சரியா, ஸோ மினிமம் ஏஜ் போட்டிருக்கேன். டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டில் என்ன பண்ணுறோம்னாக்க வந்து பின்னு கொடுக்கல. அப்புறம் ஏஜ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். டேட்டா ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து எக்ஸில் வந்து நம்ம வந்து ஏஜ் கொடுத்துருக்கோம் நம்ம. சரியா, ஏஜ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்துங்க. அதே மாதிரி இங்கே எக்ஸ்டிக்ஸில் வந்து ரொட்டேஷன் பண்ண சொல்லிருக்கேன். லேபிள் வந்து ரொட்டேஷன் பண்ண சொல்லிருக்கேன். இப்போ பாருங்க நான் வந்து ஸோ நல்லா கவனிச்சுங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ணோம்னாக்கா எக்ஸ்பிளிசிட்டாக பின்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 9 பின்னு கொடுத்த வாசி 9 பின் இன்டர்வல் வந்துச்சு. நான் பின்னே கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுறதுனாக்க
ஒவ்வொரு யூனிக் வேல்யூ இருக்குல்ல, ஒவ்வொரு யூனிக் வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் இருக்குல்ல, 17 18 19 எனக்கு மினிமம் ஏஜ் வந்து எனக்கு என்னன்னாக்க வந்து 17, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 90. ஒவ்வொரு யூனிக் ஏஜ் இருக்குல்ல, அது வந்து எத்தனை வாட்டி வந்து வந்திருக்குன்னு எனக்கு சொல்லும். எப்போ நான் வந்து பின்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நான் கொடுக்கல அப்படின்னாக்க அதே என்ன பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குது. நான் மேலே வந்து நம்ம வந்து பின் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருந்தேன், 9 பின் கொடுத்துருந்தேன், 9 இன்டர்வல் கொடுத்துருந்தேன். அதுக்கு வேண்டி அந்த இன்டர்வலில் வந்துச்சு உங்களுக்கு. சரிதானே? இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வல் வந்திருக்கு உங்களுக்கு. சரிதானே? எல்லாமே பார்த்து நம்ம பின் நம்மள கொடுத்துருந்தோம். இது வந்து நான் பின் கொடுக்கல அப்படின்னாக்க ஒவ்வொரு ஏஜும் 17 வந்து எவ்வளோ வாட்டி வந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த 950 வாட்டி வந்திருக்குது. ஸோ 18 19 நீங்கள் எது லாங்கஸ்ட்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ் அதிகமாக இருக்குனாக்கா 1700 எந்த ஏஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த இருக்குல்ல இதுதான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இது 28 வயசு உள்ளவங்க தான் இந்த டேட்டா செட்டில் அதிகமாக இருக்காங்க. 28 வயசு உள்ளவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. 90 வயசு உள்ளவங்க வந்து ஒரு 5 பேர் இருக்கு, கம்மியாக இருக்காங்க நினைக்கிறேன். 0 to 5 பேர் இருக்கான்னு நினைக்கிறேன். இது வந்து இன்டர்வல் வந்து 0 to 100 கொடுத்துருக்கு. நம்ம நீங்கள் தேவைன்னா நீங்கள் கம்மியாக கொடுத்துங்க. நீங்கள் 0 to 100 இல்லைனாக்க நீங்கள் 50 கொடுத்துக்கலாம், 10 கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்புறம் 89ல் ஒருத்தர் தான் இருக்காங்க நினைக்கிறேன். நீங்கள் வேணுமா நீங்கள் பெருசு பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அதை நீங்கள் போய் நீங்கள் பெருசு பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அப்படின்றது. இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு வந்து இப்போ 86ல் ஒருத்தர் இருக்காங்க, 87 ஒருத்தர் இருக்காங்க, 87 ஒருத்தர் இருக்காங்க, 82 2 பேர் இருக்காங்க, 90 எவ்வளோ இருக்காங்க. இவ்வளோ தான் விஷயம் உங்களுக்கு. சரியா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சு போயிருது அப்புறம் எந்த ஏஜில் உள்ளவங்க அதிகபட்சமாக டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்க, நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து 1700 வந்து 2 பேர் 1700 இருக்காங்க. அப்புறம் இந்த டேட்டாவும் 1700 தான், இதுவும் 1700 தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு. சரியா? இருக்குல்ல இப்போ பார்க்க உங்களுக்கு இப்போ 28 32 நினைக்கிறேன். ஸோ இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் மூலம் நம்ம வந்து பின் கொடுக்கறனாக்க ஒவ்வொரு ஏஜும் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு நமக்கு சொல்ல போது. அதான் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டோட மெயின் பர்பஸ் உங்களுக்கு. அப்புறம் இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் போயிட்டான். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறானாக்க வந்து ஜெண்டரை வச்சு என்ன பண்ணுறானாக்கா ஏஜ் கொடுக்குறேன், ஏஜ் செக் பண்ணி பார்க்குறேன். பின் வந்து நம்ம வந்து 10 பின் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து மல்டிபிள் ஸ்டாக்னு சொல்கிறவங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸ்டாக்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஒன்று மேலே ஒன்று அடிக்கிறதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சரி இங்கே பாருங்கள். இப்போ நமக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 17, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 90 உங்களுக்கு. அப்புறம் சரியா? இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஃபீமேல் ஏஜ் வந்து 10லேருந்து 20 பேர் எவ்வளோ இருக்காங்கனாக்க வந்து ஒரு 800 பேர் இருக்காங்க. 500 + 800 பேர் இருக்காங்க. 20 to 30 வந்து எவ்வளோ இருக்காங்கனாக்க வந்து ஒரு 3100 பேர் இருக்காங்க. 30 40 வந்து இந்த இருக்காங்க. அப்புறம் ஸ்டாக்னா உங்களுக்கு அதையே நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இதே 10 to 20 மேல் எவ்வளோ நம்பர் இருக்காங்கனாக்க மேல் எவ்வளோ இருக்காங்கனாக்க வந்து ஸோ 10 to 20 இன்டர்வெல்ல வந்து 1600 பேர் இருக்காங்க. 1500 1600 உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும்னாக்க நீங்கள் இந்த இன்டர்வல் குறைச்சிங்க. நான் வந்து இப்போ 500 இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கோம். நீங்கள் தேவைன்னா 100 பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது எப்படின்னாக்க நம்ம ஒரு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனியாக பிளாட் இல்லாமல் ஒரே பிளாட் என்ன பண்ணுறோம் ஸ்டாக் கொடுத்துரும்னாக்க எனக்கு வந்து மேல் இன்ஃபர்மேஷனும் ஃபீமேல் இன்ஃபர்மேஷனும் ஏஜ் வர்சஸ் செக்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைச்சிடும் நமக்கு. உங்களுக்கு இதுதான் பர்பஸ் உங்களுக்கு. சரியா? இதனோட பர்பஸ் நமக்கு தான். ஸ்டாக்கோட மெயின் பர்பஸ் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ல ஸ்டாக் பர்பஸ் வந்து 2 பிளாட் போய் நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்காம ஒரே பிளாட்ல வந்து மேலே ஃபீமேல் வச்சுக்கிறோம் நம்ம. சரியா? அதான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் பண்ணுற வேலை. அப்புறம் பார்த்தோம் நம்ம அடுத்தது. இப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறோம். இப்போ ஏஜ் மினிமம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் வந்து எனக்கு வந்து ஏஜோடைய மீன் கண்டுபிடிக்கிறோம், மீடியம் கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரைட் ஸ்கியூ லெஃப்ட் ஸ்கியூ பார்த்துருக்கோம். அது திருப்பி ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம என்ன செய்வோம், பெல் கர்வ் போட்டு பார்ப்போம். ஞாபகம் இருக்குல்ல? அது மாதிரி நமக்கு என்ன செய்யணும்னாக்க நம்மளுடைய ஹிஸ்டோகிராமில் வந்து நம்ம வந்து அது மாதிரி நமக்கு வந்து பெல் கர்வ் ஒன்று போடணும் அப்படின்னாக்க டென்சிட்டி ஈக்குவல் 2ன்னு போடுவோம். அதே டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ல எனக்கு அது மாதிரி கர்வ் வேணும்னாக்க நம்ம வந்து கேடி ஈக்குவல் 2ன்னு போடணும். அங்கே வந்து ஹிஸ்டோகிராமில் வந்து டென்சிட்டி ஈக்குவல் 2ன்னு போடுவோம். அது வந்து ப்ராபர்ட்டி டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும் நமக்கு. அதே பெல் கர்வ் எனக்கு வேணும் அப்படின்னாக்க இந்த ரேம் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு பெல் கர்வ் போடுவோம். ஞாபகம் இருக்கா? அது நம்ம வேணும் அப்படின்னாக்க டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ல சிபான்ல வேணும்னாக்க நமக்கு வந்து கேடி ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோம்னாக்க வந்து பெல் கர்வ் வந்து நமக்கு வந்துடும் உங்களுக்கு. சரி, அப்புறம் பாருங்க. இப்போ இது முக்கியமான விஷயம். அப்புறம் இது புதுசாக போட்டிருக்கோம். இது டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ல வந்து கேடி வேணும். அப்புறம் இன்னொன்று பாருங்க, எனக்கு வந்து இந்த ஃபிகர் இருக்குல்ல, இது என்ன கொடுக்கும்னா போது எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் கிரிட் ஆப்ஜெக்ட்னு கொடுக்கும். ஆப்ஜெக்ட்னு கொடுக்கும் எனக்கு. அதை மட்டும் ரன் பண்ணி காமிக்கிறேன். அங்கே ஒரு முன்ன போவோம் நம்ம. இந்த எனக்கு வந்து என்ன வேணும், இப்போ மினிமம் மேக்ஸிமம் கிடைக்குது எனக்கு. இப்போ அப்புறம் வந்து மீன் மீடியன் ஏஜோட கிடைச்சிது எனக்கு. அப்புறம் இந்த கிடைக்குது. மீன் வந்து இந்த இருக்குது, மீடியன் இந்த இருக்குது. பாருங்க, இட் ரிட்டர்ன்ஸ் ஏ ஃபேஸ் கிரிட் ஆப்ஜெக்ட் கொடுக்குது நமக்கு. அப்புறம் சரியான கொடுக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன் போயிட்டு நான் இந்த ஃபேஸ் கிரிட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது வந்து
அந்த ஃபேஸ் கிரிட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது உள்ளே உள்ள ஆக்சஸ் இருக்குது. ஆக்சஸ் வந்து 0 0னாக்க உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, இதுதான் 0 0 ஃபர்ஸ்ட் ஆக்சஸ். இது 01 இண்டெக்ஸ், 02 இது வந்து 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ்னா எவ்வளவு போகும்னாக்க 89 இண்டெக்ஸ் போகும். 0ல ஆரம்பிச்சு உங்களுக்கு 89 இண்டெக்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு கூட. ஏன்னாக்க நான் என்ன பண்ண போறேன், இப்ப ஒவ்வொரு பார் இருக்குல்ல, ஒவ்வொரு பார் வந்து ஒரு ஆக்சிஸ், 0th ஆக்சிஸ்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ், தேர்ட் ஆக்சிஸ். இப்போ உங்கள்கிட்ட போய் நான் உங்களுக்கு தேர்ட் ஆக்சிஸ் வேணும் அப்படின்னாக்க 0 1 2 இதான் உங்களுக்கு தேர்ட் ஆக்சிஸ். இந்த பாரை போய் எனக்கு என்ன பண்றேன், எனக்கு தேவைப்பட்ட கலர்ல மாத்திக்க முடியும். அப்ப என்ன தெரியும்னாக்க இந்த பார் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு தெரியணும், இந்த ஆக்சிஸ்ல எந்த இண்டெக்ஸ் இருக்குன்னு தெரியணும். இது வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்குது, இது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்குது, இது 90 வந்து 89 இண்டெக்ஸ்ல இருக்கு எனக்கு. அப்புறம் ஸோ எனக்கு வந்து இந்த இந்த இண்டெக்ஸ் வந்து 0 இருக்குல்ல, இதை ரெட்டாக மாற்றணும்னா ரெட்டாக மாற்றிக்க முடியும். அதுதான் அந்த பர்பஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம்ம வச்சிருக்கோம். அதை பாருங்க, எனக்கு வந்து இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் வந்து எனக்கு வந்து வச்சுக்கிட்டேன். 0 0னாக்க ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் நமக்கு, ஓகேவா? அந்த கிரிட்ல இதுதான் கிரிட். இந்த கிரிட்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் 0th ஆக்சிஸ் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாருங்க, நம்ம அதில் போய் என்ன பண்ணுறோம், போயிட்டு எனக்கு இப்போ 4வது ஆக்சிஸ் இருக்குல்ல, அப்புறம் இது வந்து 0 0 ஆக்சிஸ். அதாவது இது எப்படின்னாக்க எனக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ், பேட்சஸ் ஆஃப் 4 அப்படின்னாக்க என்னன்னாக்கா ஃபோர்த் இண்டெக்ஸ். ஃபோர்த் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னாக்க எனக்கு வந்து 0 1 2 3 இந்த இருக்கு, இதுதான் ஃபோர்த்து, இதுதான் உங்களுக்கு, ஓகேவா? இதை போய் வந்து ரெட் கலரை மாத்துன்னு சொல்றேன் எனக்கு போயிட்டானு. அதில் போய் என்ன பண்ணுறேன், எனக்கு அதை மட்டும் எனக்கு செட் கலர் வந்து ரெட்டாக மாத்துன்னு சொல்றேன். சரிதானே? இங்கே பாருங்க, அதனுடைய ஃபோர்த் கிரிட் இருக்குல்ல, அது மட்டும் ரெட்டாக மாறும். ஏன் அப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்ல வரேன் உங்களுக்கு. அப்புறம் இதாக இருக்குது எனக்கு. அப்புறம் ஸோ இதோட இண்டெக்ஸ் எனக்கு வந்து ஃபோர்த்னாக்க எனக்கு வந்து 5வது, 0 1 2 3 4, ஓகேவா? எனக்கு வந்து எனக்கு ரெட்டாக மாறிட்டு எனக்கு, சரிதானே? அப்புறம் பாருங்க, அப்புறம் என்ன பண்ணுறேன், போயிட்டு நான் என்னுடைய 21st இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதையும் போய் வந்து ரெட்டாக மாற்ற போகிறோம். இப்போ சொன்ன விஷயம் பண்ண போக வேண்டிய உங்களுக்கு என்ன தெரியும்னாக்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த பாரை வந்து நீங்கள் வந்து கலர் கொடுக்க ஆசைப்பட்டோம்னாக்க உங்களுக்கு அந்த பாரோட இண்டெக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது முக்கியமான விஷயம். உங்கள் பார் வந்து 0th இண்டெக்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கா, செகண்ட் இண்டெக்ஸ்க்கான்னு தெரியணும். எனக்கு என்ன பண்ணுறப்ப 21st இண்டெக்ஸ் போய் ரெட்டாக மாற்றிக்கிட்டேன். அப்புறம் சரி, இந்த மாற்றியாச்சு. ஓகே, இப்போ முடிச்சிட்டோமா நம்ம. எனக்கு விசிபிலிட்டிக்காண்டு போடுறேன் உங்களுக்கு, அனுப்புகிறோம் விசிபிலிட்டிக்காண்டு போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இந்த கேடி இருக்குல்ல, ப்ராபிலிட்டி இருக்குல்ல, எங்கே ஆரம்பிச்சது பாருங்க நமக்கு கொஞ்சம் தருங்க. இங்கே ஆரம்பிக்குது உங்களுக்கு. அப்புறம் இதனுடைய இதான் உங்களுக்கு ப்ராபிலிட்டி டென்சிட்டி கேடிஇ. இது ஆரம்பிச்சு இங்கே தான் உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு இந்த கர்வ் வந்து என்ன இருக்குனாக்கா இங்கே வருது. அப்புறம் ஆரம்பிச்சு இங்கே பீக்கில், இங்கே தான் பீக்கில் இருக்குது. இந்த இடத்துல பீக்கில் ஆரம்பிச்சு ஸ்லோவாக கீழே வருது. என்ன சொல்ல ட்ரை பண்ணுறோம்னாக்க, நமக்கு ஏஜ் வந்து இந்த 23 இருக்கும் அந்த இடத்துல, 20 20 21 22 22லேருந்து இது வந்து 40 41 40 43. ஸோ எனக்கு என்ன பண்ணுறாக்க, ஏஜ் வந்து 23லேருந்து 43 வரைக்கும் இன்டர்வல் இருக்குல்ல, அதுதான் நிறைய வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டேட்டா அங்கே அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதை காமிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து விஷுவலாக காமிக்கிறது தான் நம்ம வந்து இந்த பாரோடைய இண்டெக்ஸ் ரெட்டாக்கணும், இந்த பாரோட இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சி ரெட்டாக்கிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இதனுடைய பீக்கில் போயிட்டு இங்கே தான் பீக் உங்களுக்கு இங்கே இறங்குது. அப்புறம் ஸோ இந்த ரெண்டு இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, இங்கெல்லாம் டேட்டா கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாகிட்டு, டேட்டா கம்மியாகிட்டு. கவுண்ட் இந்த பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1000, இது வந்து 1150 கிட்ட, 1000 1050 கிட்ட போயிருக்கு உங்களுக்கு, 1100 வரைக்கும் போயிட்டு இங்கே இறங்குது. அப்புறம் ஸோ நம்ம வந்து டேட்டா வந்து எவ்வளோ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்குது, எந்த இன்டர்வெல்ல அதிகமாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்குனாக்க எனக்கு வந்து 23லேருந்து 43 வரைக்கும் உள்ள இன்டர்வெல்லாம் அதிகமாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்குது. அப்புறம் இல்லை ஆட்டோமேட்டிக் கம்மி ஆகிட்டு பாருங்க, கீழே கம்மி ஆகிட்டு. ஸோ இதுதான் நம்ம பர்பஸ் உங்களுக்கு. அப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது, நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னாக்க, இப்போ உங்களுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் போதில், இப்போ மினிமம் கண்டுபிடிச்சோம், மேக்ஸ் கண்டுபிடிச்சோம், மீன் கண்டுபிடிச்சிருக்கேன், மீடியம் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஞாபகம் இருக்கா, நம்மளோட வந்து இப்போ ஸ்கியூனஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்ம ஒரு நிமிஷம் வரோம். ஓகே, இந்த பாருங்க, நம்ம ஸ்கியூனஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம், ரெண்டு வகையான ஸ்கியூனஸ் பார்த்தோம். ஒன்று வந்து ரைட் ஸ்கியூனஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து லெஃப்ட் ஸ்கியூனஸ் பார்த்தோம். பாசிட்டிவ் ஸ்கியூனஸ்னாக்க ரைட் ஸ்கியூனஸ், அப்புறம் வந்து நெகட்டிவ் ஸ்கியூனஸ்னாக்க உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஸ்கியூனஸ்னு பார்த்தோம். இப்போ ரைட் ஸ்கியூனஸ்னாக்க என்ன பார்த்தோம்னாக்க, மீன் இஸ் கிரேட்டர் தென் மீடியன். மீன் வந்து அதிகமாக இருக்கும் மீடியம் விட, அதை மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிப்போம்.
நான் மீன் பண்ணி பார்த்து மீன் 38, மீடியம் 37. மீன் இஸ் கிரேட்டர் தேன் மீடியன். அப்போனா உங்களுக்கு தெரியும் இப்போ ரைட் ஸ்கியூன்னு பார்த்து நம்ம. ஓகேவா? ரைட் ஸ்கியூ இது பார்த்துட்டு நம்ம சரிதானே? சரி பார்த்து நம்ம. அப்புறம் வந்து இது பேர் வந்து ரைட் ஸ்கியூனாக்க வந்து பாசிட்டிவ் ஸ்கியூன்னு பேர். என்ன அர்த்தம்னாக்க the mass of the distribution is concentrate on the left side. டேட்டா வந்து எந்த பக்கம் அதிகமாக இருக்குனாக்க லெஃப்ட் சைடில் தான் அதிகமாக இருக்குமா. அது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம இங்கே பாருங்க. அப்புறம் இதனுடைய இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. சின்னதாக வச்சுங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக பார்க்குற முடியும். இந்த பாருங்க, டேட்டா தான் சின்னதாக இருக்கும். இன்னும் சின்னதாக வைக்கிறேன் விசிபிலிட்டிக்காக. இங்கே பாருங்க, டேட்டா எங்கே இருக்குமா? லெஃப்ட் சைடில் தான் அதிகமாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்குமா. சரியா இருக்கும் உங்களுக்கு பாருங்க. இப்போ இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. இப்போ எந்த பக்கம் உங்களுக்கு ஆகிருக்குனாக்க வந்து டேட்டாவிலுமே லெஃப்ட் சைடு இந்த பக்கம் இங்கே தான் வந்து நம்பர் ஆஃப் டேட்டா அதிகமாக இருக்குது உங்களுக்கு. சரியா? இங்கே டேட்டா கம்மியாயிட்டு இருக்கு, வரிசையாக கம்மியாயிட்டு இருக்குது. அப்புறம் இது உங்களுக்கு வந்து ரைட் ஸ்கியூ இல்லைனா பாசிட்டிவ் ஸ்கியூ. எப்போ அது ரைட் ஸ்கியூ பாசிட்டிவ் ஸ்கியூன்னு சொல்லுவோம்னாக்க உங்களுடைய மீன் இஸ் கிரேட்டர் தேன் மீடியன். ஓகேவா? மீன் வந்து மீடியனை விட அதிகமாக இருக்கும் போது தான் ரைட் ஸ்கியூ இருக்கும். அந்த ரைட் ஸ்கியூ இல்லைனா பாசிட்டிவ் ஸ்கியூக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்குல்ல, அது வந்து எப்பவுமே லெஃப்ட் சைடில் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும், ரைட் சைடில் வர கம்மியாயிட்டு வர 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 ரொம்ப கம்மியாயிட்டுது. வேற லெஃப்ட் சைடில் பாருங்க, உங்களுக்கு டேட்டா வந்து அப்படியே உச்சியில் போயிருக்கு. நம்ம கீழேருந்து பார்க்குறோம், நேராக உச்சியில் போயிருக்கு நமக்கு. ஓகேவா? இது இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து லெஃப்ட் ஸ்கியூ ரைட் ஸ்கியூ பார்க்குறோம். மீன் முடியும் போட்டுருக்கோம். உங்களுக்கு அப்புறம் ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்க. இதை வச்சுக்கிட்டு நிறைய விஷயம் பண்ண போகிறோம். உங்களுக்கு அப்புறம் டவுட்னா மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு எதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக காமிச்சிருக்கேனாக்கு வந்து இப்போ என்னென்ன செய்ய முடியும், நம்மளால வந்து ஒவ்வொரு பாருக்கும் நம்மளால தனித்தனியாக தாராளமாக கலர் கொடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து கிரீன் கொடுக்க ஆசைப்பட்டா நீங்கள் வந்து நீங்கள் சப்போஸ் எல்லாம் கொடுக்க ஆசைப்பட எல்லாம் கொடுக்கலாம். உங்களுக்கு சும்மா விசிபிலிட்டிக்காக வேண்டி பண்ணுறது நம்ம. சரியா? சரி, எல்லாம் கொடுக்க போகுது. இதுதான் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் அது எப்படி தனித்தனியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னாக்க நம்ம வந்து அதனுடைய இண்டெக்ஸை கொடுத்து நீங்கள் அப்படி செட்களை கொடுத்துடணும். இப்போ மொத்தம் எத்தனை பேட்சஸ் மொத்தம் இருக்கும் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இப்போ 89 பேட்சஸ் இருக்கும். ஒவ்வொரு பேட்ச் இது ஒரு பேட்ச் இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்னு சொல்லுங்க, பேட்சஸ் சொல்லுங்க. அப்புறம் இது வந்து பேட்ச் ஆஃப் 0, பேட்ச் ஆஃப் 1, பேட்ச் ஆஃப் 2 இண்டெக்ஸ், பேட்ச் ஆஃப் 89 உங்களுக்கு. அப்புறம் சரியா? இதான் விஷயம். உங்களுக்கு இப்போ 90ல் போய் நீங்கள் வந்து கலர் கொடுக்க ஆசைப்பட்டா கேட்டீங்க, தாராளமாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஆனால் என்ன தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, இந்த இண்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அது மட்டும் தான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு. சரி, எனி டவுட் இருக்காச்சு இதில்? இப்போ எனி கொஸ்டின்ஸ்? கலர் கொஞ்சம் ரீட் பண்ண ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களா சார்? அது என்னது? ஏழு மேலே பார்த்தோமா? ஏஜ்ல பார்த்தேன் சார். இதில் தானே? இதில் பார்த்தோம். நம்பது இதுல இல்லை சார், இதுக்கு மேலே சார். இதுலவா? இதுல தான் சார். இதுல மல்டிபிள் ஈக்குவல் டு ஸ்டாக்னு கொடுத்துருங்க சார். ஸ்டாக்கா? ஹைட்டுக்கு அப்புறம் சார். சார் ஹைட்டுக்கு அப்புறம் கமா போட்டு ஸ்டாக் கொடுத்து பண்ணுமா சார்? மல்டிபிள் ஈக்குவல் டு ஸ்டாக். அது ஸ்டாக்ல தான் இருக்குது. ஓ, இப்போ ஸ்டாக்ல தான் இருக்குது. கலர் வந்து ஒன் மேல ஒன்னு ஓவர்லாப் ஆகுது சார். மல்டிபிள் ஈக்குவல் டு ஸ்டாக்னு கொடுங்க. சரி சரி, ஓகே. மல்டிபிள் ஈக்குவல் ஸ்டாக்கா? எஸ் சார். சரி, ஓகே. ஓவர்லாப் ஸ்டாக்னா ஓகே. ஓவர்லாப் ஆகாம பாருங்க. ஸ்டாக்னாக்க ஒன் மேல ஒன்று இருக்கும்ல, அடுக்கி இருக்கும். ஓவர்லாப் ஆகாது. ஓவர்லாப் கிளியரா இருக்கு. ரைட், ஓகே தான். ஸோ நம்ம இதுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கிரீன்னாக்க வந்து ஆசியன் பசிபிக் ஐலண்ட் வந்து பிரைவேட்ல வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணுறாங்க கிரீன் கலர் உங்களுக்கு. அப்புறம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வந்து மிஞ்சி போனாக்க என்ன, நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி கஷ்டமாக இருந்தால் சொல்லிருக்கேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். நம்ம வந்து இப்போ 5000 10,000 போட்டிருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சுனாக்கா உங்களுடைய ஒயிட் டிக்ஸ் இருக்குல்ல, ஒயிட் டிக்ஸை வந்து குறைச்சி வச்சுங்க. நீங்கள் இந்த நான் பர்பஸாக கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம், அப்படி வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுங்க, மல்டிபிள் ஸ்டாக்னு வச்சுட்டீங்களா? அது மல்டிபிள் ஈக்குவல் டு ஸ்டாக்னு வச்சோம்னாக்க அது ஓவர்லாப் ஆகாது. சரிதானே? ஆமா ஆமா சார். இது என்ன ஓவர்லாப் ஆகறனால கலர் சேஞ்ச் ஆயிடுது சார். சேஞ்ச் ஆயிட்டு. ரைட், ட்ரூ. இப்போ என்னன்னாக்க அந்த அதர்ன்னு இருக்காங்கல்ல, இவங்க தான் பிரைவேட் கம்மியாக இருக்காங்க, எதுவுமே வரமாட்டாங்க அவங்க அப்படின்ட்டு உங்களுக்கு. ஸோ இன்னொன்று வந்து நம்ம வந்து வேற என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இந்த ஒயிட் ரேஸ் வந்து ஸ்டேட் இந்த இருக்குது, ஃபெடரல் கவர்மெண்ட்ல தான் ரொம்ப கம்மியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ரொம்ப கம்மியாக ஒர்க் பண்ணுறாங்க. அதிகமாக ஒர்க் பண்ணுறது பிரைவேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த அமெரிக்கன் இந்தியன் எஸ்கிமோஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரைவேட்ல கொஞ்சோண்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க. ரெட் கலர் இருக்குதுங்க, இந்த இருக்குது. இதான் விஷயம். நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா விஷுவலாக டேட்டா வந்து இவ்வளோ பெரிய டேட்டாவை நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க, நம்ம பார்க்க முடியாதுங்கிற வாசி நம்ம விஷுவலாக அந்த டேட்டா எடுத்து பார்க்குறோம் நம்ம. சரியா? இதுதான் பார்த்தோம் நம்ம. ஓகே, தேங்க்ஸ் சரிங்களா? ரைட். ஸோ நம்ம வந்து இது பார்த்து முடித்தோம். நம்ம இதில் என்ன பார்த்தோம்னாக்க நம்ம வந்து பின் வந்து கொடுக்காமனாக்கா பை நோ பின்ஸ் வாஸ் கிவன் பேஸ்ட் ஆன் த டேட்டா இட் டிசைட்ஸ் த பின். யூனிக்காக வரும்போது கொடுக்க நமக்கு. அப்புறம் இது பார்த்தோம். அப்புறம் நம்ம வந்து இது இப்போ ஸ்டாக் பார்த்து முடித்தோம். இப்போ இதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. சரியா? நம்ம வந்து இதை பார்த்துட்டு இருக்கோம்.
இப்போ உங்களுக்கு சர்க்கலர் ஒவ்வொரு பாருக்கும் அது அது வந்து பேட்சஸ்னு பேர். அந்த பேட்சஸ் வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ பாருங்க, அடுத்து பாருங்க, இப்போ அடுத்தது. ஸோ நான் டிக்ஸ் அங்கே வச்சுருக்கேன். எனக்கு நான் ஏன் வச்சுருக்கேனாக்கா என்னை எப்படி வச்சுருக்கேனாக்க என்ன மினிமம் வந்து எனக்கு 17. ஓகேவா? மினிமம் ஏஜ் வந்து எனக்கு 17. அதுக்காக வேண்டி நான் வந்து எக்ஸ்டிக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். 17 to 107 போட்டு வச்சுருக்கோம். ரொட்டேஷன் போட்டு வச்சுருக்கோம் நம்ம இப்போ. ஸோ என்ன கன்க்ளூஷனாக்க 23லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து நிறைய வந்து அந்த ஏஜில் உள்ளவங்க தான், அவங்களுடைய டேட்டா தான் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்குது. அதுதான் போட்டு காமிச்சு 23லேருந்து 45 வரைக்கும் உள்ளவங்க தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வரிசையாக குறைய ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு, இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும், டேட்டா செட் அந்த இமேஜை பார்த்தோன்னே, டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டை பார்த்தோன்னே இது வந்து ரைட் ஸ்கியூவா லெஃப்ட் ஸ்கியூவான்னு தெரியணும் உங்களுக்கு. அப்புறம் அது நமக்கு ஒரு விஷுவலாக தெரியுது வாசி தான் போட்டிருக்கோம். டேட்டா அங்கே ரைட் சைடில் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு. ஸோ அதனால என்னன்னாக்க வந்து இது என்ன ஸ்கியூ, இது இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்கியூ, ரைட் ஸ்கியூ. ரைட் ஸ்கியூனாக்க டேட்டா வந்து லெஃப்ட்ல அதிகமாக இருக்கும், மறந்துடாதீங்க உங்களுக்கு. இப்போ பாசிட்டிவ் ஸ்கியூ, ரைட் ஸ்கியூ. ரைட் ஸ்கியூனாக்க உங்களுக்கு டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லெஃப்ட்ல அதிகமாக இருக்கும். எந்த இன்டர்வல் அதிகமாக இருக்குது? 23லேருந்து 44 வயசு வரைக்கும் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த டேட்டா செட் வந்து நிறைய பேர் இருக்காங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் சார் விஷயம். இதுதான் நம்ம வந்து போகிறோம். நம்ம சரியா? டவுட் இருக்காச்சும் உங்களுக்கு? அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மீன் மீடியம் கண்டுபிடிச்சாதான் அது உங்களுக்கு வந்து ரைட் ஸ்கியூவா லெஃப்ட் ஸ்கியூவா இல்லைனாக்கா நோ ஸ்கியூ அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சரி, எனி கொஸ்டின்? நெக்ஸ்ட் போகலாமா? சரி, அப்புறம் நம்ம இந்த நான் டிக்ஸ் வந்து நான் போட்டு வச்சிருக்கோம். பிஎல்டி டிக்ஸ் போட்ட பர்பஸ் எப்படின்னா உங்களுக்கு இந்த நான் காமிச்சல இங்கே பாருங்க. இப்போ நம்ம வந்து நார்மலாக கொடுத்தோம்னு வச்சுங்களேன், ஒன்று மேலே ஒன்று வந்து ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் நான் வந்து இப்போ எக்ஸ்டிக்ஸ் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு, இப்போ இது கொடுக்காம நான் வந்து இப்போ ரொட்டேஷனில் கொடுக்காம இது மாதிரி எக்ஸ்டிக்ஸ் நான் போட்டுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு. இதுங்க நீங்கள் வந்து படிக்க முடியாது, இது மாதிரி ஆகிடும், படிக்க முடியாதுல்ல. ஸோ அதை வந்து நான் வெர்டிக்கலாக ஆக்கிக்கிட்டேன். அதுதான் நம்ம வந்து இந்த ரொட்டேஷன் கொடுத்துட்டோம்னாக்க உங்களுக்கு 90 டிகிரியில் உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் சரிண்ணா, இதுதான் சார் விஷயம். டேட்டா வந்து ரொட்டேஷன் ஆகிடும். ஓகே, இது நம்ம எப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்டிக்ஸில் ரொட்டேஷன் கொடுப்போம்னாக்க மெயினாக லேபிள் வந்து போடுறோம்ல. இப்போ வந்து நம்ம வந்து லேபிளாக கொடுக்கும்போது நமக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதுதான் விஷயம். ஓகேவா? ரைட். அப்புறம் நம்ம வந்து இப்போ அப்புறம் இது நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து நம்மளுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டினா என்னன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஏற்கனவே சொல்லிருக்கோம். சரிங்களா? அந்த பிடிஎஃப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா படிச்சு நம்மள ஃபார்வர்ட் பண்ணுங்க எனக்கு. ஒரு 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 இமேஜ் ஒன்று இருக்கும், ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும், நான் இதில் மேட்பாடில் போட்டிருக்கோம். சரி, நம்ம வந்து முதல்ல என்னன்னாக்க உங்களுக்கு வந்து பிடிஎஃப்னுடைய மெயின் பர்பஸ் வந்து நம்ம வந்து நம்மள்ட்ட கண்டினியூஸ் வேரியபிள் இருக்குல்ல. கண்டினியூஸ் வேரியபிள்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து கண்டினியூஸ் வேரியபிள். சரியா? பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த கண்டினியூஸ் வேரியபிளுடைய டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து பிடிஎஃப் பயன்படுத்துகிறோம். எவ்வளோ இருக்குன்ற அப்புறம் எவ்வளோ டென்சிட்டி, எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, எந்த டேட்டா வந்து எந்த இன்டர்வல் அடர்த்தியாக இருக்குது. இங்கே பாருங்கப்பா, 23லேருந்து எனக்கு வந்து 44 வரைக்கும் உள்ள இன்டர்வல் அடர்த்தியாக இருக்குல்ல. இதையே நான் என்ன பண்ண போகிறேன், பிடிஎஃப் காமிக்க போகிறேன். அவ்வளோதான், ப்ராபர்ட்டி டென்சிட்டியை காமிக்க போகிறேன். அதான் மெயின் பர்பஸ் நமக்கு. அப்படின்ட்டு ஏன் நம்ம வந்து முக்கியமான விஷயம் பிடிஎஃப் எவ்வளோ வந்து முக்கியமான விஷயம் டேட்டா சயின்ஸ் அப்படின்னாக்க உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னாக்க வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுக்கணும் நம்ம அப்படின்ட்டு. ஸோ இது என்னன்னாக்க உங்களுக்கு வந்து இப்போ ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாசிபிள் அவுட்கம்ஸ் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட். பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாசிபிள் அவுட்கம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். நான் என்ன செய்யணாக்க டெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், ஒரு அவுட்புட் வரும், மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ இப்போ என்ன செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய இன்புட் வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணுவேன். ஓகேவா? மறுபடியும் மாற்றி பண்ணுவோம். ஸோ நிறைய வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம்ல, பண்ணும்போது எனக்கு நிறைய வந்து அவுட்புட் வரும்ல உங்களுக்கு, அவுட்புட் வரும் உங்களுக்கு. அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன அப்படி பார்க்க போகிறோம். என்னன்னாக்க வந்து அதனுடைய டிஸ்கிரைப் ஹவு லைக்லி டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ் வில் அக்கர். தெர் ஆர் 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஒன்று இருக்குது. சரினா? ஒரு நம்ம நீங்கள் டைஸ் போடும்போது தெரியும் உங்களுக்கு. அந்த தாயக்கட்டை விளையாடும்ல, தாயக்கட்டை போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 3 விடுவோம், 2 வாட்டி 3 விடுமா தெரியாது, 4 விடலாம், 3 விடலாம், 1 to 6 இருக்குல்ல, எப்படி விளையாடலாம்ல. இப்போ ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து தாயக்கட்டை போடும்போது நம்மளுடைய மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, மாறிட்டு இருக்கும் இல்லையா? அதை வந்து அது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனோட எனக்கு சொல்கிறாங்க. இப்போ 2 வகையான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்கிரீட் ஒன்று இருக்குது, யூனிஃபார்ம் ஒன்று இருக்குது. முதல்ல டிஸ்கிரீட்னாக்க உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே அதை வந்து கவுண்ட் பண்ண முடியும். எப்படி கவுண்ட் பண்ண முடியும்னாக்க இப்போ 5, 6, 7 டிஸ்கிரீட் நம்பர் உங்களுக்கு வந்து அதை டிஸ்கிரீட்னாக்க உங்களுக்கு வந்து அதை கவுண்ட் பண்ண முடியும். 5 வாட்டி 1, 6 வாட்டி அப்படின்னு அவுட்கம் வந்து நம்மளால பண்ண முடியும் உங்களுக்கு. அப்படின்ட்டு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் தட் கன்வெர்ட் இன் எ டைம் பீரியட். இப்போ எனக்கு என்ன பண்ணுறோம்,
ஜனவரி மாதம் எனக்கு வந்து 50 பேர் வந்து வெப்சைட்டை பார்த்தாங்க எனக்கு. அந்த 50 பேரில் பார்த்தவங்கள 10 பேர் வந்து எனக்கு வந்து என்னுடைய ப்ராடக்ட்டை வாங்கினாங்க. சரி, அவங்களுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து என்னுடைய எந்த பீரியடில் வந்து எனக்கு வந்து ஒரு ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்தாங்க. பார்த்ததுல வந்து ஒரு 6 பேர் எனக்கு வந்து அதில் ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணுறேன்னாக்க, எனக்கு வந்து இந்த டைம் நம்பர் அந்த டைம் இன்டர்வல் இருக்குல்ல, அது வந்து அவுட்கம் எவ்வளவு தான் டிஸ்கிரீட் 6 பேர் வாங்கிட்டாங்க. அதுதான் டிஸ்கிரீட்னு பேர் உங்களுக்கு. அப்புறம் இதே உங்களுக்கு வந்து கண்டினியூஸ்னாக்க என்ன பண்ணுறோம்னாக்க, நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் சொல்லுவோம், ஒரு வேல்யூ ரேஞ்ச் இருக்கும். இங்கே பாருங்க, இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் இன்டர்வல் இருக்கு. எனக்கு அப்புறம் ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் எனக்கு வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோ பேர் பார்த்தாங்க, அதில் வந்து எவ்வளோ பேர் வந்து வந்தாங்க அப்படின்ட்டு. சரி, இது வந்து ஒன் டைம், இது வந்து ஒரு இன்டர்வல் இருக்கும். இன்டர்வலில் பண்ணோம்னாக்கா அதான் வந்து கண்டினியூஸ். பார்த்துங்க உங்களுக்கு. மறுபடியும் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸுக்கு வந்து பார்ப்போம். ஜஸ்ட் இன்டர் மட்டும் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்ட்டு. 2 வகையான பார்த்தோம் உங்களுக்கு வந்து. வந்து சாட்ல அனுப்பிச்சிருக்கேன் சார், பிடிஎஃப். சரி, ஓகே, இதில் அனுப்புங்க. நம்ம இந்த சார்ட் அனுப்புங்க டெலிகிராம். ஓகே, ரைட். இப்போ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனில் வந்து ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ஒன்று மாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம 2 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நம்ம வந்து டிஸ்கிரீட் வேரியபிள் பார்த்துருக்கோம், கண்டினியூஸ் வேரியபிள் பார்த்துருக்கோம். நம்ம வந்து ப்ராபபிலிட்டி வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டினாக்க அது பேர் வந்து என்ன பண்ணுறோம், பிஎம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். கண்டினியூஸாக இருந்தாக்க ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஏஜ் வந்து உங்களுக்கு முடிவு பண்ணணும், அது வந்து டிஸ்கிரீட்டா இல்லை வந்து கண்டினியூஸான்ட்டு தெரியும். ஏஜ் வந்து நமக்கு வந்து அது வந்து கண்டினியூஸ் வேரியபிள், உங்களுக்கு கண்டினியூஸ் வேரியபிள். அப்போ என்ன பண்ணுறது, நம்ம வந்து பிடிஎஃப் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. நம்ம முதல்ல முடிவு பண்ணணும் நம்ம டேட்டா வந்து கண்டினியூஸா இல்லை வந்து டிஸ்கிரீட்டாக. டிஸ்கிரீட்னா இண்டிஜராக இருக்கும் உங்களுக்கு. இண்டிஜர் இருந்துச்சுனாக்க வந்து மாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், கண்டினியூஸ் இருந்தாக்க உங்களுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ரைட். அப்புறம் பாருங்க, இப்போ நமக்கு வந்து இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு கான்செப்ட் ஒன்று இருக்குது உங்களுக்கு. என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூனா ஏற்கனவே சொன்னல உங்களுக்கு. அப்புறம் என்ன, ஜனவரிலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் என் வெப்சைட்டில் வந்து போய் வந்து பார்க்குறாங்க. நான் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம பிஸ்னஸில். அப்போ என்னுடைய எக்ஸ்பெக்டட் பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும், பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும், அது வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஓகேவா, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து அப்புறம் 100 பேர் எதிர்பார்க்குறேன். ஓகேவா, ஆனால் 50 பேர் தான் வந்திருக்காங்க. அப்போ என்னுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னாக்க வந்து 0.5. இப்போ 100 பேர் எதிர்பார்த்தோம், 25 பேர் வந்திருக்காங்க. அது ப்ராபபிலிட்டி என்ன, 0.25. அப்போ ப்ராபபிலிட்டி எப்போது எப்படி இருக்கும், 100 பேர் எதிர்பார்த்தா 100 பேர் வந்துட்டாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி என்ன, எனக்கு வந்து 1ன்னு அர்த்தம். இப்போ அதாவது நான் என்ன எதிர்பார்த்தும் வந்துட்டாங்க. அப்புறம் அது என்னன்னாக்க வந்து அந்த லீடு ஸ்கோரிங் மாடல்னு பேர். அது வந்து நம்ம வந்து பார்த்தோம்ல, அதாவது நம்ம வந்து இப்போ 0 to 1 தான் எப்போதுமே ப்ராபபிலிட்டிக்கு. நமக்கு 0னாக்க வந்து யாருமே வந்து பொருள் வாங்கவே இல்லை. ஓகேவா, நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் வந்து 100 இருந்துச்சு, ஒருத்தர் கூட வாங்கல. அப்புறம் சப்போஸ் நம்ம வந்து 100 பேர் வாங்க பேர் பார்த்தோம், எல்லாமே வந்துட்டாங்கனாக்கா அது பேர் என்ன உங்களுக்கு வந்து, அது வந்து உங்களுக்கு வந்து 1 ப்ராபபிலிட்டி. எனக்கு என்னன்னாக்கா 100% ஓகே ஆகிட்ட. அப்புறம் ஸோ ப்ராபபிலிட்டி எப்போதுமே எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து 0 to 1 தான் அது எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. சரிதானே, இதுதான் நம்ம வந்து இதில் தான் நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்போது பார்ப்போம் நம்ம. சரியா, ரைட். இப்போ இது விக்னேஷ் அனுப்பியிருந்தார், இந்த இன்ஃபர்மேஷனை போட்டு வச்சுருக்கேன். இந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னன்னாக்க வந்து நம்ம வந்து மெஷின் லேர்னிங் படிக்கும்போது நிறைய அல்காரிதம் படிப்போம். நம்ம இந்த அல்காரிதத்துடைய நேம் வரும்போது இந்த ப்ராபபிலிட்டி, நம்மளுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. அப்புறம் யூனிஃபார்ம் ப்ராபபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து பெர்னாயில் இருக்குது, ஹைப்பர் ஜியோமெட்ரிக்கு, பைனாமியல் இருக்குது, ஜியோமெட்ரிக் இருக்குது. நேம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்பான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது மாதிரி உங்களுக்கு இருக்குது. இந்த படத்தை நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். உங்களுக்கு 2 வகையான வேரியபிள் சொல்லிருக்கோம். ஒன்று வந்து டிஸ்கிரீட் சொல்லிருக்கோம், அப்புறம் கண்டினியூஸ் சொல்லிருக்கோம். உங்களுக்கு வந்து டிஸ்கிரீட்னா என்ன, அது உங்களுக்கு வந்து டிஸ்கிரீட் யூனிஃபார்மாக எப்படி இருக்கும், பைனாமியல் எப்படி இருக்கும், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், ஜியோமெட்ரிக்கு, நெகட்டிவ் பைனாமியல், ஹைப்பர் ஜியோமெட்ரிக் எல்லாமே எந்தெந்த டேட்டா செட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண மாற்றிக்கணும், உங்களுடைய டேட்டா செட் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து மாற்றிக்கணும் உங்களுக்கு. சரியா, நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு பர்பஸாக போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம வந்து மெஷின் லேர்னிங் படிக்கும்போது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் படிக்க போகிறோம். அப்போ வரும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா இருக்குல்ல, நம்ம வந்து பயன்படுத்துவோம். இதுதான் முக்கியமான விஷயம், இது பயன்படுத்துவோம். அதுக்கான போட்டு வச்சிருக்கேன். விக்னேஷ் அனுப்பி வச்சிருந்தா தேங்க்ஸ் விக்னேஷ். சரி, அது பெருசாக பண்ணி வச்சிருக்கோம். இதே தான் டிஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் வந்து மறுபடியும் நம்ம வந்து நம்மளுடைய நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து, இப்போ நம்ம வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஹிஸ்டோகிராமில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி நம்ம வந்து பிடிஎஃப்னு சொல்லுவோம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம்.
அதே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் வந்து கேடிஇன்னு சொல்லுவோம் உங்களுக்கு அப்புறம். சரிதானே? சரி. இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ல வந்து கேடிஇ ட்ரூ ஃபால்ஸ்னு போட்டாக்க நமக்கு வந்து ஒரு அந்த அந்த பெல் கர்வ் வந்துச்சு உங்களுக்கு. அதே ஹிஸ்டோகிராம் என்ன செய்வோம், நம்ம வந்து ட்ரூ ஃபால்ஸ் போடுவோம். டென்சிட்டி ஈக்குவல் ட்ரூ ஃபால்ஸ் போடுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ல வந்து என்ன செய்வோம், கேடி ஈக்குவல் டு ட்ரூ ஃபால்ஸ் போடுவோம் உங்களுக்கு. சரிதானே? சரி. இப்போ பாருங்க, நம்ம ஏஜ் இதை பார்த்துட்டு இருக்கோம். மீன் கண்டுபிடிச்சிட்டேன், மீனை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அது இதை போட்டிருக்கீங்களா? அதில் சார்ட்ல போட்டிருக்கீங்களா? எஸ் சார், போட்டிருக்கேன் சார். ஓகே, ரைட். ஸோ ஓகே, இது முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா ஏற்கனவே நடத்திருக்கோம். ஒன் மோர் டைம் நம்ம இருக்கோம். சரி, இதான் நம்மளுக்கு பிடிஎஃப் கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா. ஓகே தானே? நமக்கு வந்து இது தெரியும் உங்களுக்கு வந்து மியூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் வேரியன்ஸ் உங்களுக்கு. ஓகே, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். எனக்கு வந்து மீன் கண்டுபிடிச்சிட்டோம், ஏஜ் மீடியம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள ஃபார்முலா, பிடிஎஃப் உள்ள ஃபார்முலா. சரி தானே? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா இருக்குது. பட் நான் என்ன செய்யறோம், நம்ம வந்து நம்பையிலேயே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தோம்னாக்க எஸ்டிடி வந்து வந்துடும். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் எஸ்டிடி எப்படி கண்டுபிடிக்கிறது, பிடிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரோக்ராம் வைஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். அப்புறம் பாருங்க, ஏஜோட மீன் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், என்னுடைய ஹிஸ்டோகிராம் வரைகிறேன். சொல்லுங்க என்னங்க? சரி, இப்போ வந்து என்னுடைய ஹிஸ்டோகிராம் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்னாக்க வந்து கேடிஇஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடணும். இதே உங்களுக்கு வந்து ஹிஸ்டோகிராம்னாக்க வந்து இதையும் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் தான். நம்ம டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ண, நம்ம டென்சிட்டி ஈக்குவல் ட்ரூன்னு போடணும் உங்களுக்கு. சரியா? போட்டோம்னாக்க வந்து அந்த நமக்கு என்ன வந்துருனாக்கா அந்த பெல் கர்வ் வந்துடும் நமக்கு. தானே? சரி. அப்புறம் பாருங்க, இதான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டுபிடிக்கான ஃபார்முலா. அந்த நம்ம போட்டிருக்கோம் நமக்கு 1/, ஓகே தானே? நம்மளுடைய சிக்மா இருக்குல்ல, 1/σ √2 போட்டு நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து மேட் பிளாட்ல எப்படி வரும்போது விளக்கமாக பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம. சரியா? அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து போட்டாச்சு. 1/, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை இன்டு √2 இன்டு பை போட்டோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிருக்கோம். சரியா? அப்ளை பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம வந்து இப்போ நம்ம மேனுவலாக போடுறோம். என்ன பண்ணோம்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம வந்து பிடிஎஃப் வந்து கண்டுபிடிச்சி வச்சாச்சு நமக்கு. அப்புறம் ரைட், ஹிஸ்டோகிராம் போட்டாச்சு. இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, இந்த பிடிஎஃப் இருக்குது நம்ம. அப்புறம் வந்து அதனுடைய பிடிஎஃப்னுடைய லென்த்து பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹிஸ்டோகிராம் வந்து 3 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று வந்து என்னு, நம்பர் ஆஃப் பின்ஸு, அப்புறம் வந்து பேட்சஸ்ன்னு பார்த்துருக்கோம். நம்ம இந்த பின்ஸ் என்ன இருக்கும்னாக்க வந்து இந்த 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 என்ன இருக்கும்னாக்க ஒவ்வொரு இன்டர்வெல்ல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூன்னு பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ ஜஸ்ட் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அதை இங்கே பாருங்க, மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தாச்சு, மீன் பார்த்துட்டோம், மீடியம் பார்த்துட்டோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தாச்சு நம்ம உங்களுக்கு. அப்புறம் சரிதானே? சரி. அப்புறம் நம்ம அந்த ஹிஸ்டோகிராம் என்ன கொடுக்குனாக்கா 3 கொடுக்கும். எண் கொடுக்கும், பின்ஸ் கொடுக்கும், பேட்சஸ் கொடுக்கும். பேட்சஸ்னாக்க உங்களுக்கு வந்து என்னன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த இந்த இருக்குல்லையே, அதான் நம்மளுடைய அந்த எத்தனை பார் இருக்குல்ல, அதான் பேட்சஸ்ன்னு சொல்லிருக்கோம் உங்கள்கிட்ட. அப்புறம் இப்போ எனக்கு 17லேருந்து 27 வயசு வரைக்கும் ஒரு பின் வச்சுருக்கேன், இன்டர்வல் வச்சுருக்கேன். அந்த இன்டர்வெல்ல வந்து எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அப்படின்னாக்க வந்து எங்கே போட்டிருக்காது, அதனுடைய இந்த 17லேருந்து 27 வரைக்கும் இருக்குல்ல, அதனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி என்ன அப்படின்னாக்க வந்து 0.022. இதுதான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. சரி உங்களுக்கு. அப்புறம் 27லேருந்து 37 வரைக்கும் ஏஜ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து 0.0264. சரியா? நான் சொல்லிருக்கேன், எப்போவுமே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எப்போதுமே எப்படி இருக்கும்னாக்க வந்து எவ்வளோ சார் இருக்கும்? 0 to -1 0 to 1 பிடிஎஃப் 0 to 1 சார். 0 to 1. சரியா? ஸோ எப்போயுமே அது வந்து பாயிண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? இது ரொம்ப உங்களுக்கு அக்யூரஸியாக ஒரு வாசி உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரியாது. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. என்னன்னாக்க வந்து நான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். எதுக்குனாக்கா இந்த இன்டர்வலுக்கு 17லேருந்து 27 வயசு உள்ளவங்களுக்கு வந்து இவ்வளோ டென்சிட்டி பிடிஎஃப். அப்போ கடைசியாக 87லேருந்து 97 வரைக்கும் உள்ளவங்களுக்கு டென்சிட்டி வந்து 0.00. ஓகேவா? சரி, இதான் நம்ம வந்து பண்ணிருக்கோம்.
ஸோ அந்த பிடிஎஃப் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ எனக்கு வந்து அந்த அந்த நம்மளுடைய இந்த லைன் வரணும்னு வச்சுங்களேன். இதுங்க என் ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி போட்ட வாசி எங்கே வருதுனாக்க இங்கே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே ஏஜ் ஆரம்பித்து இங்கே இருக்குல்ல, எங்கே பார்த்தோம்னாக்க இந்த 27 இந்த பார்த்தோமா, இங்கே வந்து 27லேருந்து இந்த ஒரு 45 வயசு வரைக்கும் தான் டேட்டா வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். இதுதான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி உங்களுக்கு. சரியா? 20லேருந்து 30 வரைக்கும் உள்ளவங்களுடைய டென்சிட்டி வந்து 0.005 உங்களுக்கு. அப்புறம் வந்து டாப்பில் பார்த்தோம்னாக்க இந்த இருக்குது 30லேருந்து இந்த இப்போ 27 இது இந்த இருக்குது 20 27 வச்சுங்களேன், 20 27 ரெண்டு பிரிச்சிருக்கோம். 27லேருந்து ஒரு இது என்ன இருக்கும் 43 வரைக்கும் உள்ள ஏஜ் இருக்காங்கல்ல, 23லேருந்து 45 வயசு இருக்காங்கல்ல, அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதுதான் சார் விஷயம். இதுதான் நம்மளுடைய பர்பஸ். சர்மலா, டு யூ ஹேவ் எனிதிங் டு ஆட்? வேற ஏதாச்சும் புதுசாக ஆட் பண்ணுமா? நீங்கள் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறீங்களா சர்மிளா? ஓகேவா? கண்டினியூ பண்ணட்டுமா? ஹலோ, சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து கண்டுபிடிச்சி ஹிஸ்டோகிராமில் வந்து நம்ம வந்து அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி உங்களுக்கு வேணும்னாக்க என்ன பண்ணாக்க டென்சிட்டி ஈக்குவல் ட்ரூன்னு போடுறோம். இதே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டில் வந்து நமக்கு வந்து கேடி ஈக்குவல் ட்ரூ ஃபால்ஸ் போடுறோம். ஹிஸ்டோகிராமில் வந்து நம்ம இங்கே வந்து டென்சிட்டி ட்ரூ ஃபால்ஸ் போட்டோம்னாக்க நமக்கு வந்து அந்த டென்சிட்டி வந்துடும் நமக்கு உங்களுக்கு. இதுதான் சார் விஷயம். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக போட்டிருக்குது. என்னென்ன அந்த என்ன பின்ஸ்னா என்ன விளக்கமாக போட்டிருக்கோம். ஹிஸ்டோகிராம் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க. இந்த ஹிஸ்டோகிராம் வந்து நமக்கு வந்து 3 இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நமக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு. ஒவ்வொரு இன்டர்வல் இருக்குல்ல, ஒரு பின் இருக்குல்ல, அதில் வந்து எத்தனை வேல்யூ இருக்குன்னு நமக்கு வந்து சொல்லும் உங்களுக்கு. அதான் வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் ஈச் பின். சரியா? இதுதான் சார் விஷயம். ஓகே, நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து மெனக்கட்டு நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சரியா? பார்த்துங்க. சரி, அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ல நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கொஞ்சம் ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ல வந்து அந்த நம்ம ஹைட்னு கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஒன்றுனாக்கா இமேஜ் உங்களுக்கு பெருசாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? இமேஜ் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். இப்போ இமேஜ் எப்படி இருக்குன்னாக்க பாருங்கள், ஒட்டிட்டு இருக்குல்ல, இந்த ஒட்டிட்டு இருக்குல்ல. அப்புறம் உங்களுக்கு இப்போ ஏஜ் வந்து பார்த்து நம்ம வந்து 17 ஆரம்பிச்சிச்சு. ஸோ 17, 18, 19, 20 இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்க வந்து அப்புறம் அதை ஷிங்க் பண்ணுறேன். எனக்கு இது மாதிரி ஒட்டிட்டு இருக்குது, ரொம்ப ஒட்டிட்டு இருக்குது, கொஞ்சம் இடைவெளி வேணும்னு சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஷிங்குன்னு பேராமீட்டர் கொடுத்தோம்னாக்க என்ன செய்யணும்னாக்க வந்து 0.5 கொடுத்தோம்னாக்க கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் கேப்பாக இருக்கும், படிக்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? அது ஈஸியாக இருக்கும். அது ஷிங்க் பண்ணுறோம். அப்புறம் வந்து நம்மளுடைய பின்னோட வித்து இருக்குல்ல, ரொம்ப பின்னோட வித்துனாக்க இந்த பார் இருக்குல்ல, ஒரு பார் இருக்குல்ல, ரொம்ப தின்னாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் திக்னஸாக கொடு அப்படின்னாக்கா பின்னோட வித்தை வந்து கொஞ்சம் பெருசாக்கணும்னாக்க நமக்கு வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரீடபிலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. வந்து பின்னு வித்து கொடுக்குறோம் உங்களுக்கு. சரியா? கொடுக்குறோம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அந்த ஒரு ஏஜில் பார்த்தோம்ல, ஏஜில் வந்து முதல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம வந்து ஏஜில் வந்து எவ்வளவு வந்து ஒவ்வொரு யூனிக் வேல்யூவும் எத்தனை வாட்டி வந்து செக் பண்ணுறோம். 36 ஏஜ் வந்து 898 டைம்ஸ் வந்துருக்குது. 31 வயசு உள்ளவங்க வந்து 882 பேர் இருக்காங்க. 34 வயசு உள்ளவங்க வந்து 886 பேர் இருக்காங்க. அண்ட் சோவான். ஓகேவா? இருக்காங்க. 87 வயசு வந்து ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்புறம் இது நம்ம வந்து வேலைக்கு ஒன்று போட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அப்புறம் சரியா? அப்புறம் இதையே என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் கார்டு மூலம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து காமிக்கிறோம். இப்போ சரியா? இங்கே பாருங்க. அப்புறம் இதில் என்னன்னாக்க பார்த்துங்க, எனக்கு வந்து இப்போ யூனிக் வேல்யூஸ் இது மாதிரி 36, 31ல் ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்காங்க, 36 வயசில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு வந்து காமிக்கணும்னாக்க டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டில் வந்து ஒரு பேராமீட்டர் ஒன்று இருக்குது, கீவேர்டு பேராமீட்டர் இருக்குது. அது வந்து டிஸ்கிரீட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தோம்னா என்ன செய்யும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒவ்வொரு யூனிக் வேல்யூ இருக்குல்ல, ஒவ்வொரு யூனிக் வேல்யூயும் என்ன பண்ணாக்க ஒவ்வொரு பின்னுக்கும் அசைன்மெண்ட் உங்களுக்கு அப்புறம் பண்ணிட்டு நமக்கு வந்து கரெக்டாக கொடுத்துரும் நமக்கு கொஞ்சம். இப்போ இங்கே இது மாதிரி எப்படி நம்ம வந்து நியூமரிக்கில் பார்த்தோம்ல, இதே மாதிரி நம்ம டிஸ்கிரீட் ட்ரூன்னு கொடுத்துட்டோம்னாக்க ஒவ்வொரு யூனிக் வேல்யூயும் எனக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும் உங்களுக்கு. அப்புறம் இந்த போட்டு பார்ப்போம் நம்ம. இந்த பாருங்க, டிஸ்கிரீட்னு கொடுத்தோம்னாக்க இருக்குல்ல, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கிறேன், அது ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் நான் எதுக்கு வந்து எக்ஸ்டிக்ஸ் வந்து ரேஞ்சு 17 ஆரம்பிச்சிருக்கேன்னாக்க வந்து மினிமம் வயசு வந்து 17, மேக்ஸிமம் வயசு வந்து 90 அப்படிங்கிறத வச்சிருக்கேன் நான். சரியா?
ஸோ என்ன பண்ண அனுப்புகிறோம், டிஸ்கிரீட் 2ன்னு கொடுத்த வாசி எனக்கு வந்து 17 மினிமம் வயசு எனக்கு வந்து 17, மேக்ஸிமம் வயசு வந்து எனக்கு வந்து 95 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக வந்து 17 வயசு எவ்வளோ இருக்குது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 380 பேர் இருக்காங்க. 18 வயசு உள்ளவங்க எவ்வளோ இருக்காங்க, எனக்கு வந்து 550 பேர் இருக்காங்க. அது மாதிரி வரிசையாக கொடுக்கணும். இப்போ மேக்ஸிமம் வயசு எங்கன்னா இருக்கவங்களுக்கு இந்த இருக்குது, அதிகபட்ச வயசு இந்த இருக்குது. 875 மேலே இருக்காங்க நம்ம. அப்போ 875 இருக்காங்களா, அப்போ என்ன பண்ணுறான், இப்போ 950 போட்டுக்கிறேன். 950 வெயிட் இந்த இருக்குது. கரெக்டாக 900 பேர் இருக்காங்க. எந்த ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே போனீங்கன்னாக்கா எந்த நம்பரில் இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து இந்த இருக்குல்ல 36 வயசு உள்ளவங்க தான் அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அதிகபட்சம் இருக்காங்க. 36 வயசு உள்ளவங்க வந்து 900 பேர் இருக்காங்க. 900 கவுண்ட் இருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் ஸோ நான் எப்படி பண்ணான்னு இப்போ டிஸ்கிரீட் ஈக்குவல் 2ன்னு என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளாட்டில் கொடுத்துட்டுனாக்கா ஒவ்வொரு யூனிக் வேல்யூ எடுத்து எனக்கு வந்து கொடுத்துரும் உங்களுக்கு. அப்புறம் சரியா, எங்கே ஏஜ் ஆரம்பிக்குதோ உங்களுக்கு வந்து தெரியணும். எக்ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். அதனால தான் எப்போ வாட்டி என்ன பண்ணுறேன், நான் வந்து ஏஜுக்கு வந்து மினிமம் மேக்ஸிமம் போட்டு பார்க்குறோம். சரியா, எனக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து போட்டு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்டிக்ஸ் ஒயிட்டிக்ஸ் வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்டிக்ஸ் ரொட்டேஷன் உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கிளட்டராக இருக்கிற வாசி நம்ம இப்படி போட்டு வச்சுக்கிட்டோம். இதுதான் விஷயம் உங்களுக்கு. சரியா, அப்புறம் பாருங்க, இப்போ நான் வந்து டிஸ்கிரீட் 2ன்னு கொடுத்து பார்த்தாங்க. இந்த 2ன்னு கொடுத்த வாசி ஒவ்வொரு யூனிக் வேல்யூ எடுத்து கொடுத்துட்டுல இதே நான் டிஸ்கிரீட் ஃபால்ஸ்னு கொடுத்து பார்க்குறேன். இப்போ அதே டேட்டா தான் டிஸ்கிரீட் ஃபால்ஸ்னு கொடுத்தாக்க என்ன பண்ணு பாருங்க. இப்போ அது மாதிரி என்ன பண்ணாதுனாக்கா யூனிக்கே கொடுக்காது, இன்டர்வலாக கொடுக்கும் எனக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, இப்போ என்ன ஆயிட்டுனாக்க பாருங்க, எனக்கு வந்து 20லேருந்து 30 வயசு உள்ள இன்டர்வல் இருக்குல்ல, 20 வயசுலேருந்து 30 வயசு உள்ளவங்க வந்து இந்த இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கொடுக்க எனக்கு இன்டர்வல் கொடுக்க. ஓகேவா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக யூனிக்கே கொடுக்காது, இன்டர்வலாக கொடுக்கும். எப்போ நான் டிஸ்கிரீட் ஃபால்ஸ் கொடுத்தனாக்க எனக்கு அதாவது அதே என்ன செய்வோம்னாக்க அதே பின்ஸை பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு இன்டர்வலாக கொடுக்கும் நமக்கு. ஓகேவா, இதுதான் சார் விஷயம். அப்புறம் பாருங்க, அப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அதே தான் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளாட் தான் ஏஜ் வச்சு பண்ணுறோம். எதை வச்சு பண்ணுறோம்னா இப்போ வந்து இன்கம் வந்து எந்தெந்த ஏஜில் உள்ளவங்க எவ்வளவு இன்கம் வந்து வச்சுருக்காங்க, எவ்வளவு இன்கம் வந்து சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்கன்ட்டு என்ன பண்ணுறாக்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளாட் போட்டு பார்க்குறோம் நம்ம. சரியா, ஏஜுக்கும் இன்கமுக்கும் பண்ணி பார்க்குறோம். எந்த வயசில் உள்ளவங்க எவ்வளோ இன்கம் உண்டு நமக்கு தெரியும். நமக்கு இன்கம் வந்து நமக்கு வந்து இப்போ லெஸ் தென் 50,000 இருக்குது. அப்புறம் வந்து மோர் தென் 50,000 இருக்குது. லெஸ் தென் 50K, greater than 50K இருக்கு. அப்புறம் எந்தெந்த வயசு உள்ளவங்களாம் வந்து $50,000 கம்மியாக சம்பாதிக்கிறாங்க, எந்தெந்த வயசு உள்ளவங்க வந்து $50,000 அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்ட்டு நான் வந்து செக் பண்ணுறேன். அப்புறம் அவங்களுக்கு செக் பண்ணுறோம். ஸோ பண்ணி பார்த்தோம்னாக்க பாருங்க, ஸோ இது இருக்குது. ஸோ இது வந்து greater than 50K, 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க என்னன்னாக்க வந்து இந்த இருக்காங்க. எந்த வயசுல இருக்காங்க பாருங்க. அப்புறம் ஸோ அதிகமாக சம்பாதிக்கிறவங்க வந்து இந்த இருங்க. இப்போ இது வந்து இப்போ 20, 30, 40 எக்ஸ்டிக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. பார்த்தா ஈஸியாக இருக்கும், இது ஈஸியாக இருக்கும். இதாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க வந்து இந்த இருக்காங்க. எங்கே இருக்காங்கனாக்கா வந்து இந்த 38 வயசுலேருந்து 38 வயசுல உள்ளவங்க அதிகமாக வந்து 38 வயசுல உள்ளவங்க தான் அதிகமாக 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. அந்த கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. சரி, அவங்களுக்கு அப்புறம் அந்த இருக்குது. இதே கம்மியாக சம்பாதிங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லெஸ் தென் 50K இருக்குல்ல, அவங்க எந்த ஏஜில் இருக்காங்கனாக்க பாருங்க. இந்தங்க ஏப்பா இந்த இருக்குது. எது இப்போ அந்த 23 வயசு இருக்காங்கல்ல, அவங்க வந்து 23 வயசுல உள்ளவங்க $50,000 கம்மியாக சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் ஸோ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இதான் விஷயம் உங்களுக்கு. அப்படின்ட்டு எந்த ஏஜில் உள்ளவங்க எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அதை ஹியூ வச்சு போட்டோம்னாக்க உங்களுக்கு. அப்புறம் இப்போ உங்களுக்கு இது பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னாக்க உங்களுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து யார் வந்து இந்த மொத்த டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், $50,000 வந்து அதிகமாக சம்பாதிக்க கம்மியாக இருக்காங்க. இதில் இந்த இருக்குல்ல, இந்த கலர் இந்த கலர் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அதிகமாக அதாவது $50,000 வந்து அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது பாருங்க. இந்த இருங்க, மேக்சிமம் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கனாக்க வந்து 575 பேர் தான். அதாவது உங்களுக்கு வந்து இந்த 38 வயசுல உள்ளவங்கள 550 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து $50,000 வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அதிகப்படி சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மீது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க வந்து $50,000 கம்மியாக சம்பாதிக்கிறவங்க தான் இந்த டேட்டா செட்டில் அதிகமாக இருக்காங்க. ஓகேவா? டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது பார்த்தோம் நம்ம. இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்.
இப்படி தான் நம்ம வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் வந்து நம்ம படிக்க கற்றுக்கணும். நீங்கள் ரெண்டு டேட்டாவை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏஜ் இன்கம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மேல் ஃபீமேல் வந்து யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா, நான் இப்போ வந்து இப்போ எந்த மேல்ஸ் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களா, ஃபீமேல் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களா, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இமேஜ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம சரிதானே? அப்புறம் பாருங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறேங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் சொன்னேன் இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் வந்து சீபானில் உள்ளது, இன்ஸ்டாகிராம் வந்து இப்போனாக்கு வந்து மேட்பிளாட் லைப்ரரி உள்ளது. ரெண்டுமே என்ன பண்ணுறோம்னா வந்து டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனாக பயன்படுத்துகிறோம். சரிதானே? ரெண்டுமே போத் ஆர் யூஸ்டு டு வியூ த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனாக பயன்படுத்துகிறோம். அப்புறம் இதே டேட்டாவை நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாட்டை வச்சு நம்ம டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்ச மாதிரி இதே நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால் இன்ஸ்டாகிராம் வச்சு கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்புறம் பாருங்க, நம்ம அதை வச்சு நம்ம வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா உங்களுக்கு தெரியும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக ஒரு பெல் ஷேப்பில் இருக்கும், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்புறம் அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னொரு பேர் வந்து காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இது நம்ம வந்து மெஷின் லேர்னிங் போகும்போது அது பேர் வந்து காசியன்னு சொல்லுவோம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூட் சொல்கிறோம் உங்களுக்கு. அவ்வளோதான். சரியா? ரைட். இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டில் பண்ணுற அதே வேலையை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டாகிராமில் செய்ய முடியும் உங்களுக்கு. சரிதானே? இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து நம்ம ஒரு கண்டினியூஸ் டேட்டா இருக்குல்ல, வந்து அது வந்து ஒவ்வொரு ரேஞ்சில் கொடுக்க நமக்கு வந்து 10லேருந்து 20 வயசு 10லேருந்து வயசு 20 வரைக்கும் உள்ளவங்க வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற என்ன செய்ய வந்து ஒரு கொடுத்துரும் நமக்கு. அப்புறம் சரியா? சரி. இந்த மெயின் பர்பஸ் வந்து விஷுவலைசிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கண்டினியூஸ் டேட்டா. சரியா? அப்படின்ட்டு இங்கே பாருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் போடாமல் நான் வந்து இன்ஸ்டாகிராம் போடுறோம். டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம வந்து அப்புறம் பின்ஸ் 10 பின் போட்டிருக்கோம். நம்ம வந்து எக்ஸ் டிக்ஸ் போட்டிருக்கோம், ஒய் டிக்ஸ் போட்டிருக்கோம். நம்ம இதில் இந்த பாருங்க, நம்ம வந்து எக்ஸ் டிக்ஸ் ஒய் டிக்ஸில் வந்து நம்ம வேல்யூ கொடுக்காம இருந்தோம்னாக்க என்ன செய்யும் உங்களுக்கு வந்து அது என்னக்கு வந்து டேட்டா செட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக கொடுத்துரும். நம்ம எக்ஸ் டிக்ஸ் வேல்யூ போடும்ல, ஒய் டிக்ஸ் போடும்ல உங்களுக்கு அப்படிங்கிற வச்சு நம்ம இப்போ வந்து நான் இன்ஸ்டாகிராம் போட்டு பார்க்குறேன். ஏஜுக்கு பாருங்கள். ஸோ நம்ம அங்கே என்ன பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டில் என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் வருது. 20லேருந்து 30 வயசு உள்ளவங்க வந்து எவ்வளோ இருக்காங்கனாக்கா வந்து இந்த இருக்காங்க 5600 பேர் இருக்காங்க. ஸோ 30லேருந்து 40 வயசு உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கனாக்கா இந்த இருக்காங்க. ஸோ அதை இன்டர்வலாக கொடுக்குது நமக்கு. அவ்வளோதான். டிஸ்ட்ரிபியூஷன் தான் டேட்டா வந்து எந்தெந்த இன்டர்வலில் அதிகமாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு பார்க்குறோம் நம்ம உங்களுக்கு. இங்கே நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ எங்கே ஆரம்பிக்கிறோம், நம்ம 23லேருந்து 45 வயசு வர வரைக்கும் தான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்குது. அந்த வயசுக்காரங்களுடைய டேட்டா தான் நிறைய இந்த டேட்டா செட்ல இருக்கு. இதுக்கு எட்ஜ் கலர் ஈக்குவல் டு பிளாக் கொடுத்தீங்கன்னா கரெக்டா தெரியும் சார். இது சரி, எட்ஜ் கலர் கொடுத்துருங்க. பின்ஸ்க்கு அப்புறம் வந்து சார் ரைட். ஒரு ரெட் கொடுப்பா. சரி, ஓகே. போட்ல சார் பிளாக் பிளாக் ரெட் ஒன்று கொடுங்க. ஸோ சொல்லுங்க நீங்க இப்போதான். எஸ் சார். அந்த பின்ஸ் வந்து தனித்தனியா தெரியும். முன்னாடி வந்து ஒரே ஃபர்ஸ்ட் பின் வந்து இப்ப 17ல இருந்து ஒரு நிமிஷம் வந்து இங்க வரேன். கன்ஃபியூஷன் அது பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. இப்ப சொல்லுங்க. எஸ் சார். ஃபர்ஸ்ட் பின் வந்து 17ல இருந்து ஒரு 23 வரைக்கும் 25 வரைக்கும் வருது சார். ஃபர்ஸ்ட் பின் வந்து நம்மளோட மினிமம் ஏஜ் வந்து 17 இருந்து மேக்ஸிமம் 17ல இருந்து 25 வரைக்கும் வருது சார். அது வந்து 5600 கிட்ட இருக்கு சார் அதோட டேட்டா. நம்பர் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. நம்பர் ஆஃப் அந்த ஏஜ்ல குரூப்ல இருக்கவங்க. சரி. அப்புறம் வந்து 25ல இருந்து 32 வரைக்கும் வந்து 5700 கிட்ட. இப்போ எனக்கு இது நமக்கு தெரியல அப்படின்னாக்கா அப்பதான் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இது பண்ண போறோம். அந்த எக்ஸ்டிக்ஸ் நம்ம போட்டு வச்சுனாக்க உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அப்புறம் அதை போட்டு காமிச்சிருவோம். அப்போ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, இப்போ எனக்கு வந்து தெரியல. அப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 17, மேக்ஸிமம் வந்து 90 இருக்குன்னு வச்சுங்களேன். எக்ஸ்டிக்ஸ் போய் என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து தெரியும் உங்களுக்கு. அப்புறம் போயிட்டு எக்ஸ்டிக்ஸை போயிட்டு நீங்கள் வந்து அப்புறம் ரேஞ்ச் ஆஃப்னு கொடுத்துட்டீங்க. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் போயிட்டு நடத்திருக்கும்ல, அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் போயிட்டு எனக்கு வந்து இப்போ 17 இப்போ ஏஜ் 17 ஆரம்பிக்குது, 95 முடியுதா 100 வச்சுங்க. போட்டு ஸ்டெப் வந்து ஃபைன் கொடுத்துங்க. சரியா போச்சு. அவ்வளோதான். நீங்கள் 17 ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு வந்து எனக்கு 17 + 5 22 ஆரம்பிக்கும். 17 + 5 22 27 அப்படி வரிசையாக போயிட்டுருக்கும் எக்ஸ்டிக்ஸில். ஸோ 17 ஆரம்பித்து 22 27 போயிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகபட்சம் நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து 90 வரைக்கும் ஏஜ் இருக்குது. அதுக்கு மேலே ஏஜ் கிடையாது. நம்ம சரிதானா? பார்த்துங்க. நீங்கள் இது கூட உங்களுக்கு 500 1000 இருக்குனாக்கா இன்னும் நீங்கள் இன்னும் 100 ஆக்கிங்க. உங்களுக்கு எப்படிலாம் புரியுமோ எக்ஸ்டிக்ஸ் ஒய்டிக்ஸ் வந்து நீங்கள் மாறி மாறி பார்க்கும்போது அந்த டேட்டா உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. விஷயம்
ஓகே. ஆக்சுவலாக நம்ம இன்னொன்று என்ன செய்வேனாக்க நான் என்ன செய்வேனாக்க இப்போ பண்ணும்போது நம்ம இந்த பின்ஸ் கொடுக்குறோம்ல, பின்ஸ்னு 10ன்னு கொடுத்துருக்கோம்ல, 10ன்னு கொடுக்காம நம்ம என்ன பிரிண்ட் போட்டு வச்சுருக்கோம். 10ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஏஜ் வந்து 17 ஆரம்பிக்குதுல, இங்கே பாருங்களேன். இது 17 டு 22, 23 தெரியல. அப்புறம் இப்போ என்ன செய்யலாம், நம்ம பின்னு கொடுக்கும்போது 17 டு 27, 27 டு 37 கொடுத்துட்டோம்னாக்கா கரெக்டாக அந்த என்ன செய்யணாக்கா கரெக்டாக வந்து 17 டு 27 வந்து அந்த பின் உட்காந்துரும். நம்ம பார்க்க வந்து கிளியராக இருக்கும். பிரிண்ட் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். சரியா? அது ஐடியா பார்த்துங்க. சரி, நம்ம வந்து இப்போ 2 வகையான டேட்டா செட் வச்சுருக்கோம். ஒன்று வந்து நியூமெரிக்கல் டேட்டா நமக்கு வந்து தெரியும். இப்போ ஒரு 6 காலம் இருக்குது நமக்கு. நியூமெரிக்கல் டேட்டா செட்டில் 6 காலம் இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து கேட்டகரிக்கல் ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து 9 காலம் இருக்குது நம்ம. ஓகே தானே? சரி. ஸோ நம்ம அடுத்த பாட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த எனுமரேட்டர்னு ஒன்று சொன்னல உங்களுக்கு. அப்புறம் அது எப்படி முதல்ல ஒர்க் பண்ணுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் போவோம் நம்ம. சரியா? இந்த பாருங்க, நான் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா வச்சுக்கிட்டேன். சீரீஸில் வந்து நான் 10, 20, 30, 40 வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த எனுமரேட்டர் என்ன செய்யணும்னாக்க இண்டெக்ஸையும் வேல்யூவையும் கொடுக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே. ஃபார் லூப் என்ன செய்யணும்னாக்க நமக்கு வந்து வேல்யூ மட்டும் கொடுக்கும். இது நம்மளுடைய இது என்ன செய்யணும்னாக்க உங்களுக்கு போகிறோம். நான் ஃபார் லூப் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் ஐ இன் சாம்பிள் டேட்டான்னு கொடுத்துட்டு நான் வந்து பிரிண்ட் ஐன்னு கொடுத்தோம்னாக்க என்ன செய்வேனாக்க எனக்கு வந்து இது வந்து என்னுடைய வேல்யூ மட்டும் தான் கொடுக்கும். எனக்கு இந்த இருக்குது. ஓகேவா? ஃபார் லூப் வந்து அந்த வேல்யூ மட்டும் கொடுக்கும். எனக்கு 10, 20, 30, 40 கொடுக்கும். சரிதானே? இது நார்மலாக ஒரு ஃபார் லூப். எனுமரேட்டர் என்ன செய்யணும்னாக்க அதனுடைய இந்த 10, 20, 30 இருக்குல்ல, எந்த இண்டெக்ஸ் இருக்குன்னு கொடுக்கும் நமக்கு அப்புறம். ஸோ இப்போ 10 வந்து 0th இண்டெக்ஸ், 20 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ் ரெண்டையும் கொடுக்கும். ஸோ இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூ அதான் போட்டு வச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஐடி கொடுத்து வச்சுங்க, நான் எக்ஸ்பிரஸாக கொடுத்து வச்சிருக்கேன். இண்டெக்ஸையும் டேட்டாவும் என்ன கொடுக்கும்னாக்கா எனுமரேட் ஃபங்க்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த எனுமரேட்டர் என்ன பாஸ் பண்ணுறேன், சாம்பிள் டேட்டா பாஸ் பண்ணியாச்சுனாக்கா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வரும், அப்புறம் வந்து வேல்யூ வரும். எனக்கு இதுங்க 0th இண்டெக்ஸ் 10, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 20, இப்போ வரிசை கொடுக்கும். தேர்ட் இண்டெக்ஸ் 40 கொடுக்கும் எனக்கு. இப்போ இது வச்சு ஒரு நம்ம ப்ளாட் வரைய போகிறோம். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிட்டேன் எனுமரேட்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு. சரியா? பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இன்னும் ஒன்று இருக்குது. எனக்கு இண்டெக்ஸ் 0 வேணாம் சார், எனக்கு இண்டெக்ஸ் 5ல் ஆரம்பிக்கலாமா? அப்படி ஆரம்பிக்கலாம். அப்போ 10 இண்டெக்ஸ் 5னாக்க இதுக்கு இண்டெக்ஸ் 6 இருக்கும், இதுக்கு இண்டெக்ஸ் 7 இருக்கும், இண்டெக்ஸ் 8 இருக்கும். சரியா? ஸோ நம்ம வந்து இண்டெக்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக 0. நம்ம தேவைன்னா என்ன பண்ணலாம், அப்போ வந்து நம்ம என்ன விருப்பம் போகிறோம் வச்சுக்கலாம். பாருங்க, இங்கே பாருங்க. அதே தான் இண்டெக்ஸ் டேட்டா கொடுத்துட்டேன். எனுமரேட்டரில் வந்து சாம்பிள் டேட்டா கொடுத்துட்டேன். எனக்கு இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 2ன்னு சொல்லிட்டுருக்கேன். அப்போ என்ன செய்யும், இண்டெக்ஸ் 10க்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 2, 3, 4, 5 இருக்கும். அவ்வளோதான். இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து எங்கே ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ண முடியும். இந்த இண்டெக்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணுறோம், இப்போ 2 ஆரம்பிச்சிருக்கு. சரியா? அப்படி கொடுக்க முடியும் நீங்கள். இப்போ அதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து போயிட்டு இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து எனுமரேட் பண்ணுற விஷயம். இதை ஞாபகம் வச்சுங்க. எனுமரேட் என்ன பண்ணாக்க உங்களுக்கு வந்து அந்த லூப்பில் உள்ள டேட்டா மட்டும் கொடுக்காது, இண்டெக்ஸும் கொடுக்கும், டேட்டாவும் கொடுக்கும் உங்களுக்கு. சரியா? இதுதான் உங்களுக்கு வந்து பண்ணுறது எனுமரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன செய்யணும்னாக்கா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்மளால் என்ன செய்யணும்னா கஸ்டமைஸ் பண்ண முடியும். நம்ம இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸ்டார்ட் 2ன்னு கொடுத்துட்டோம்னாக்கா அங்கே ஆரம்பிக்கும். எனக்கு ஸ்டார்ட் எனக்கு வந்து சப்போஸ் 200 ஆரம்பிக்கணும், நோ ப்ராப்ளம். 200 ஆரம்பிக்க எனக்கு இப்போ. சரியா? 200 ஆரம்பிச்சு எனக்கு கொடுக்கு நமக்கு. இதுதான் சார் விஷயம். இது பார்த்துட்டிங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளாட் போட போகிறோம். அதுதான் காமிச்சேன் உங்கள்கிட்ட. இப்போ இங்கே பாருங்கள். இப்போ வந்து அந்த நம்மள்ட்ட டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இது போட்டிருக்கோம், சப்ளாட் போட்டு பார்த்துருக்கோம். ஏன் ஒருக்கா நிறைய பார்த்துருக்கோம். சப்ளாட் போட்டு பார்த்துருக்கோம். 2 ரோ 3 காலம் கொடுத்துரும்னாக்க நம்ம வந்து சப்ளாட்டை போட்டிருக்கோம்ல. பை டிஃபால்ட்டாக டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் சப்ளை பண்ணாது. ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணுறோம். வந்துடுங்க, இந்த போயிட்டு நம்ம நியூமெரிக்கல் காலம் போட்டு பார்த்தோம். இதான் நம்முடைய நியூமெரிக்கல் காலத்தில் வந்து எனக்கு என்ன இருக்குது, 6 இன்ஃபர்மேஷன் இருக்குது. 6 நியூமெரிக்கல் டேட்டாவோ இங்கே இருக்குது. இப்போ அதை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே தானே? எனுமரேட் பண்ணுறேன். ஓகேவா? எனுமரேட்டில் போயிட்டு நியூமெரிக்கல் காலத்தை கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் 1 கொடுத்துருக்கேன். ஏன் ஸ்டார்ட் 1 கொடுக்குறேன்னாக்க நம்ம வந்து இப்போ இங்கே பாருங்கள், நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னாக்க 2,3னாக்க 2 ரோ 3 கால்னு அர்த்தம். ஓகே தானே? 2 ரோ 3 கால்னு அர்த்தம். இப்படி எப்படி ஆரம்பிக்கும்னாக்க வந்து 2,3ல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குனாக்கா 1, அப்புறம் வந்து 2,3 2வது இண்டெக்ஸு, அப்புறம் வந்து 2வது இண்டெக்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து 2,3ல் வந்து இது வந்து 2வது இண்டெக்ஸ் 2, அப்புறம் வந்து 3, அப்படி போயிட்டு இருக்கும். ஓகேவா? 2 ரோ 3 காலம். ஃபஸ்ட்டு செல்லில் வந்து ஒரு டேட்டா இருக்கும், செகண்ட் செல்லில் டேட்டா ஒன்று இருக்கும், தேர்ட் செல் டேட்டா ஒன்று இருக்கும். அப்படிதான் பார்த்துருக்கோம் நம்ம. சரியா? இப்போ நமக்கு வந்து
நம்ம வந்து இது மாதிரி 2,3 2 ரோ 3 காலம் போடும்போது நம்ம 0ன்னு கிடையாது. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா 1லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால தான் தருங்க எனக்கு வந்து 2 ரோ 3 காலம் எனக்கு வேணும் எனக்கு. ஓகேவா? அதில் எனக்கு 0th இண்டெக்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்க இந்த ஃபஸ்ட்டு காலத்தை போட்டுறேன். ஃபஸ்ட்டு காலம் எனக்கு என்ன இருக்குது எனக்கு அப்புறம் அந்த ஏஜ் போட்டுடுறேன். df டாட் நியூமரிக்கலா டிடி என்னது நியூமரிக்கல் தானே அது டைப் பண்ணால் நியூமரிக்கல் டைப் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க டிஎஃப் டாட்டு டேட்டா செட் வந்து டிடி டாட் நியூமரிக்கல் போட்டோமே. இப்போ போட்டோமேங்க டிஎஃப் டாட் கேட்டகரிக்கில் போட்ட ஒன்று போட்டு நம்ம இந்த இருக்கு நியூமரிக்கல் டிடி இந்த இருக்குல்ல டிஎஃப் டாட் வந்து நியூமரிக்கல் டிடி டிஎஃப் டாட் நியூமரிக்கல் பிராக்கெட்ல வரும். ஓ டிஎஃப் டாட் நியூமரிக்கல் ஸ்கொயர் பிராக்கெட்ல நியூமரிக்கல் டிடி. ஸோ நம்ம 6 காலம் இருக்கு இல்லையா இந்த ஓகே. ஸோ இந்த 6 காலத்தினுடைய இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல இங்கே பாஸ் பண்ணுறேன். நியூமரிக்கல் டீட்டில் போய் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டில் போய் எனக்கு ஏஜ் காலத்தை பாஸ் பண்ணேன். 2வது இதில் போய் எனக்கு ஃபைனல் வெயிட் பாஸ் பண்ணேன். 3வது வந்து எஜுகேஷன் பாஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஃபார்வர்டில் போடுறேன். ஃபார்வர்டில் போடும்போது எனக்கு என்ன பண்ணுறேன்னாக்கா எனிமரேட் யூஸ் பண்ணிக்கிறேன் அதில். ஓகேவா? சப்ளாட்டு 2 ரோ 3 காலம். ஃபஸ்ட்டு இதில் வந்து எனக்கு என்ன ஏழு ஆரம்பிக்க சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ஸ்டார்ட் 1வது இண்டெக்ஸில் வந்து எனக்கு வந்து ஏஜ் வரட்டும். அப்புறம் வந்து 2வது இண்டெக்ஸில் எனக்கு என்ன வரும்னாக்கா வந்து ஃபைனல் வெயிட் வரும். 3வது இண்டெக்ஸ் வந்து எஜுகேஷன் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணுறான் இன்கம் பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் வரைகிறேன். ஒரு ஹிஸ்டோகிராம் வரைகிறேன். ஓகேவா? வரைகிறேன். பார்த்துங்க பாருங்க. ஸோ 2 ரோ 3 காலம் 2 ரோ இருக்குது 1 2 2 ரோ 3 காலம் ஆச்சு எனக்கு. சரி தானே? 2 ரோ 3 காலம். ஓகேவா? சார் 2 ரோ 3 காலம் தானே? மொத்தம் 6 ஆச்சு எனக்கு. இது எனக்கு என்னன்னாக்க வந்து எங்கே ஆரம்பிச்சுனாக்கா இது வந்து இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ் 2 இண்டெக்ஸ் 3 இது இண்டெக்ஸ் 4 இண்டெக்ஸ் 5 இண்டெக்ஸ் 6. ஓகே தானே? இண்டெக்ஸ் 1 எனக்கு வந்து வரணுங்கிற வாசி என்ன பண்ணேன் இது வந்து ஸ்டார்ட் 1 ஆரம்பிச்சுக்கிட்டேன். சரி தானே? எனக்கு வந்து 2,3 வந்து 0 இண்டெக்ஸ் கிடையாது எனக்கு அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்ட் 1 அப்படின்னாக்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் தேர்ட் இண்டெக்ஸ் பண்ணிட்டோம். ஒவ்வொன்றையும் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்புறம் போயிட்டு ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து வரைஞ்சிக்கிட்டோம். எதை பேஸ் பண்ணி வரைஞ்சிக்கிட்டோம் உங்களுக்கு வந்து அப்புறம் இன்கமை பேஸ் பண்ணி வரைஞ்சிக்கிட்டோம். அப்புறம் என்னென்ன இருக்குன்னு ஏஜில் வந்து ஏஜை பேஸ் பண்ணி போடும்போது யார் வந்து எந்த சம்பளம் வந்து 50,000க்கு மேலே வாங்குறா கம்மியாக வாங்குறா பார்க்கும்போது நம்ம வந்து அந்த கம்மியாக வாங்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏஜ் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதையே நம்ம வந்து ஃபைனல் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போதும் நம்ம வந்து 50,000க்கு கம்மியாக வாங்குறது தான் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு எஜுகேஷன் நம்பரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் நம்ம வந்து கம்மியாக வாங்குறது அதிக பேர் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ டேட்டா வந்து எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். கேபிட்டல் கெயின் கேபிட்டல் லாஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னென்ன உங்களுக்கு வந்து லெஸ் தென் 50K உள்ளவங்க தான் வந்து நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு பார்க்குறோம். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க தனித்தனியாக போடாமல் நம்ம இந்த எனுமரேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல்லா பிளாட்டையும் ஒரே மாதிரி போட்டோம். சப் பிளாட்டை போட்டு விட்டோம். இதுதான் விஷயம். ஓகேவா? எதை பெஸ்ட்னு போகிறோம் இன்கம் பெஸ்ட்னு போகிறோம் நம்ம அதுக்காக வேண்டியதான். ஆல் ரைட். சரி. அப்புறம் வந்து நம்ம ஒரு அடுத்த பிளாட் வந்து நம்ம வந்து கவுண்ட் பிளாட் போடுறோம். கவுண்ட் உங்களுக்கு வந்து தெரியும். அந்த கவுண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் இருக்குல்ல அது நமக்கு வந்து கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு இன்கம் வந்து லெஸ் தென் 50,000 எவ்வளோ பேர் வாங்குறாங்கனாக்க வந்து 25,000 பேர் வாங்குறாங்க. 50,000 மேலே சம்பாதிக்கிறவங்க கம்மி தான். ஒரு 8,000 தான் வாங்குறாங்க. சரியா? இதுதான் விஷயம். அதை வந்து கவுண்ட் பிளாட் வந்து கொடுக்கு நமக்கு. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் பார்த்து முடிச்சிட்டோம். பாக்ஸ் பிளாட் பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் வந்து சிபான் இருக்குது. ஹிஸ்டோகிராம் வந்து மேட் பிளாட் இருக்குது. அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எப்போதுமே உங்களுக்கு. சரியா? அப்படின்ட்டு உங்களுக்கு போடப்பட வந்துடும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் ஒரு மாதிரியாக இருக்கும். 2 வாட்டி போட்டுனாக்க உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அப்படின்ட்டு. நமக்கு என்ன தெரியும்னாக்க இந்த இமேஜை வந்து அந்த பிளாட் வந்து எப்படி படிக்கணும் எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணணும் அல்லது கன்க்ளூஷன் என்பது கற்றுக்கணும். நம்மளே கீழே கன்க்ளூஷன் கற்றுக்கணும். இப்போ இதை பார்த்துட்டு கன்க்ளூஷன் போட்டுங்க. இப்போ பேஸ்ட் ஆன் த கவுண்ட் பிளாட்டு the persons who are earning less than 50K are now more numbers. அவ்வளோ சரியாக போச்சு. அப்படி மாதிரி நீங்கள் எழுதினா போதும். சரி. இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க அப்புறம் ரேஸை வச்சு நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த ரேஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பண்ணுறோம் உங்களுக்கு. அவ்வளோதான். சரியா? ரேஸ் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் எந்தெந்த ரேஸில் வந்து இப்போ எவ்வளோ பேர் இருக்கான்னு போகிறோம் நம்ம.
எந்தெந்த ரேஸில் வந்து எவ்வளோ பேர் வந்து 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க, கம்மியாக சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம வந்து போகிறோம் நம்ம. ஸோ எனக்கு வந்து இப்போ என்னன்னாக்கா இது எனக்கு எக்ஸாக்ட்ஸில் வந்து நம்ம வந்து இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வரும் எனக்கு அப்புறம் இந்த ஒயிட்டு ஆசியன் பசிபிக் ஐலண்டர் ஆப்பிரிக்க அமெரிக்கன் ஒயிட்லாம் வரும் இல்லையா, அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறான்னு இந்த எக்ஸ்டிக்ஸை போய் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஒர்க் பண்ணி பாருங்க தெரியும் உங்களுக்கு இந்த இருக்குது. ஸோ ஒயிட் பீப்புள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, கவுண்ட் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறவங்க வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, ஓகேவா, கம்மியாக சம்பாதிக்கிறவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்து போகும். அதாவது நம்ம வந்து ஒயிட் பீப்புள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கவுண்ட் எவ்வளோ வைக்கிறோம், 25 28,000 அவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்க. ஆப்பிரிக்க அமெரிக்கன் கம்மியாக இருக்காங்க, ஆசியன் பசிபிக் இன்னும் கம்மியாக இருக்காங்க. இதுதான் விஷயம். நம்ம கவுண்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ ரேஸை பொறுத்து நமக்கு என்ன பண்ணுறதுனாக்க வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்குது. நமக்கு எவ்வளோ எந்தெந்த ரேஸு எவ்வளோ பேர் இருக்கான்னு நமக்கு வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்குது நமக்கு. சரியா, இதுதான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ வந்து ஒர்க் கிளாஸ் பார்த்துருப்போம். ஒர்க் கிளாஸ்னாக்க உங்களுக்கு வந்து அந்த எந்தெந்த ஆக்குபேஷன் இருக்கான்னு சொல்கிறோம்ல, அதான் ஒர்க் கிளாஸ். நமக்கு வந்து ஒர்க் கிளாஸ் யார் யார் ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்களா, ப்ரைவேட் ஓனாக ஆஃபீஸ் வச்சுருக்காங்களான்னு இருக்கு இல்லையா, அந்த ஒர்க் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து அந்த கொடுக்குது. நமக்கு கவுண்ட் பார்ட் வச்சு பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த எதுக்கு நம்ம வந்து ஃபிகர் சைஸ் கொடுத்துருக்கோம்னாக்கா, சின்னதாக நிறைய டேட்டா இருக்குன்னு வச்சுங்களேன், இமேஜ் சின்னதாக இருக்கும், டேட்டா வந்து ரொம்ப லவ்ஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து இப்போ ஃபிகர் சைஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவுடைய நம்பர்ஸ் வந்து நான் இப்போ எக்ஸ்ஆக்ஸ் ஒய்ஆக்ஸ் போடலை, டேரெக்டாக 5,000 10,000 5,000 போட்டோம். அப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ஆக்ஸ் ஒய்ஆக்ஸ் போட்டு வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் P8 போயிட்டு நீங்கள் வந்து ஒயிட் டெக்ஸ்ட் போட்டு வச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு 1000 வச்சுக்கிட்ட ஈஸியாக இருக்கும். மொத்தம் உங்களுக்கு வந்து இப்போ 25,000 வரைக்கும் இருக்குதா. ஸோ எங்கே ஆரம்பிக்குது உங்களுக்கு, அப்புறம் 0ல் ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம ஒயிட் டெக்ஸ்ட் வந்து 0,25,000 போட்டு வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்டர்வல் வேணும்னா உங்களுக்கு வந்து 1000 வச்சுங்க. அதான் விஷயம். ரைட், ஒயிட் டெக்ஸ்ட் என்னாச்சு, ரேஞ்ச் ஆஃபா ஒயிட் டெக்ஸ்ட் எப்பவுமே 2 தான் பாராமீட்டர் எடுத்துக்கும், அதை ரேஞ்சில் போட்டுக்கிறேன். ஒயிட் டெக்ஸ்ட் ஆஃப் என்ன மிஸ்டேக் இல்லை, ஒயிட் டெக்ஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் பிராக்கெட் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு சார் ரேஞ்சுக்கு அப்புறம். சரிதானே, ஓகே. ஃபீல்டு ஷோ பண்ணணுமா, ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருக்காங்க. ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்து கிட்டத்தட்ட 23,000 பேர் இருக்காங்க. உங்களுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் உங்களுக்கு ஒர்க் கிளாஸ் எந்தெந்த பேர் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. 1 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஒர்க் பண்ணாதவங்க வந்து இந்த இது பண்ணுவாங்களே, காணரோரியம் சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து ஒரு இஞ்சி போனால் 10 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். ஒர்க்கே பண்ணாதவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த கவுண்ட்டு வச்சு நம்ம கவுண்ட் பாட்டை வச்சு நம்ம வந்து அது பண்ணிக்க முடியும். நம்ம ஃபில்னு கொடுத்தோம்னாக்க இது மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கெல்டனாக கொடுக்கும். நீங்கள் ஃபில் பண்ண சொல்லி ட்ரூ கொடுத்துட்டீங்கன்னாக்க வந்து அது வந்து ஃபுல் ஆகிடும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதே தான் உங்களுக்கு ஃபில்லாக கொடுக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா, நம்ம உங்களுக்கு வந்து இது மாதிரி கலர்ஃபுல்லாக வரணும்னாக்க நீங்கள் என்ன பண்ணாக்கா, இந்த கலர் பேலட்னு ஒன்று இருக்குது. பேலட் வந்து ஹெச்எல்எஸ். நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு நீங்கள் கவுண்ட் பிளாட்டுக்கு வந்து என்னென்ன கலர் கொடுத்தாலும் பார்த்தோம்னாக்கா பேலட்டுக்கு வந்து வேல்யூ கொடுத்துருவோம். ஹெச்எல்எஸ் நிறைய வேல்யூ இருக்கும். அது கொடுத்தா டிஃப்ரெண்ட் கலர் வரும் உங்களுக்கு. நீங்கள் தேவைனாக்கா நீங்கள் ஓனாகவே உங்களுக்கு கலர் வச்சுக்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து க்ரீனாக இருக்கணும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரெட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன கலரும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கலர் கொடுக்க முடியும் உங்களுக்கு. இது வந்து அதான் சிஸ்டம் எடுத்துக்க கலர், அவ்வளோதான். அப்புறம் ஓகே. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இருக்க நான் வந்து இந்த PLT.show போகிறதுக்கு மட்டும் என்னன்னாக்க அதனுடைய வெறும் அந்த கண்டென்ட் கொடுக்கும். அதனுடைய கண்டென்ட் கொண்டு வாங்க, அதனுடைய மேட் பிளாட் இருக்குல்ல, இது மாதிரி அவனுடைய எந்தெந்த ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸ் கொடுக்கும். ஞாபகம் இருக்கா, ஆக்சிஸ் கொடுக்குது. அப்புறம் ஆக்சிஸ் கொடுக்கும், டெஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இது அதுவும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும் எனக்கு. அப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்க வந்து எனக்கு நீங்கள் PLT.show கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த 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 எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் வராது உங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ரைட், இது வந்து நம்ம வந்து பார்த்தோம். நம்ம வந்து PLT டெக்ஸ்ட்டும் ஒன்று இருக்குது. நம்ம நீங்கள் வந்து இந்த
இந்த பிஎல்டி டாட் டெக்ஸ்ட் நான் போட்டு வைக்கிறேன், போட்டு வச்சுருக்கேன். இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நான் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு ஒன்று. இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு கோடு எழுதணும்னாக்க இந்த டேட்டா இருக்குல்ல, இது இங்கே உங்களுக்கு காமிச்சிடும், எவ்வளோ பேர் காமிச்சிடும். இந்த 22,000 பேர் இருக்குல்ல, 22,000, இது வந்து 1000 இங்கே மேலே காமிச்சிடும், 1000 காமிச்சிடும். அந்த பிஎல்டி டாட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதை போட்டுட்டு நம்ம பண்ணோம்னாக்க கோடு உங்களுக்கு தர்றோம் உங்களுக்கு. அது வந்து மேலேயே இருக்கும், எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு அந்த பாருக்கு மேலேயே இருக்கும், அதெல்லாம் பண்ண முடியும். அப்புறம் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் பார்த்தோம் நம்ம, ஓகே தானே. நம்ம வந்து டிஸ்ட் பிளாட் பார்த்தோம். டிஸ்ட் பிளாட் வந்து நமக்கு வந்து சிபால் இருந்துச்சு உங்களுக்கு, ஓகேவா. சிபால் இருந்துச்சு உங்களுக்கு. அப்புறம் வந்து இதுக்கு ஈக்குவலாக வந்து ஹிஸ்டோகிராம் இருந்துச்சு, இது வந்து மேட்பிளாட் இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் இதான் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். மேட்பிளாட் லைப்ரரி யூஸ் பண்ணோம், சிபான் யூஸ் பண்ணோம். அது இல்லாமல் டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல, நம்ம நார்மல் டேட்டா ஃப்ரேம் இருக்குல்ல பேண்டாஸில், அதுலேயே இன்பில்ட் பிளாட்லாம் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் சரி தானே. நம்ம வந்து அது எக்ஸாம்பிள் வந்து பார் பிளாட் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஏல இருக்குனாக்க நம்மளுடைய பேண்டாஸில் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். முதல்ல எஜுகேஷனில் போய் என்னுடைய வேல்யூ கவுண்ட் செக் பண்ணிக்கிறேன். வேல்யூ கவுண்ட் என்ன செய்யணும்னாக்கா, ஒவ்வொரு அந்த எஜுகேஷனில் உள்ள யூனிக் வேல்யூஸு எவ்வளோ பேர் இருக்காங்க காமிக்கிறேன். இப்போ ஹை கிளாஸ் கிராஜுவேஷன் தான் அதிகபட்சம் இருக்காங்க. அப்புறம் வந்து ப்ரீ ஸ்கூல் 52 பேர் இருக்காங்க. டாக்டரேட்லாம் தனியாக கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஒவ்வொரு இதாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கார்டினால்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். எஜுகேஷன்ற ஒரு காலத்தில் இத்தனை யூனிக் லேபிள் இருக்குது. இந்த ஒவ்வொரு லேபிளுக்கும் உள்ள வேல்யூஸ் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். பேச்சுலர்ஸ் படித்தவங்க இவ்வளோ பேர் இருக்கான்னு பார்த்து நம்ம. ஸோ ஓகேவா. இதை என்ன பண்ணுறோம்னா போய்ட்டு நம்ம வந்து இந்த வேல்யூ கவுண்ட்ன்றது எங்கேருந்து வந்திருக்குனாக்க டேட்டா ஃப்ரேமில் தான் வந்திருக்கு உங்களுக்கு, ஓகேவா. டேட்டா ஃப்ரேமில் உள்ள எஜுகேஷனுக்கு தான் நம்ம வந்து வேல்யூ கவுண்ட் பார்த்தோம். அந்த வேல்யூ கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டு இதுங்க வேல்யூ கவுண்ட் போட்டு என்ன பண்ணுறேன், பிளாட் டாட் பார் எங்கேருந்து வருது உங்களுக்கு. இப்போ இது வந்து டேட்டா ஃப்ரேமில் உள்ள பிளாட்டு. என்ன பிளாட்டு, பார் பிளாட் நம்ம போட்டுட்டோம்னாக்க உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிரஸ்டாக கலர் கொடுக்குறேன். இப்போ பிளாக், ரெட்டு, க்ரீன், ப்ளூ நம்ம வந்து எக்ஸ்பிரஸ்டாக கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். கொடுத்துட்டு எனக்கு பாரோட கலர் வந்து இந்த மாதிரி கலர் இருக்கணும்னு கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், சரியாக போச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து இப்போ எல்லாம் ஏமா வச்சுங்க, நான் வந்து சிபான் யூஸ் பண்ணல, மேட் பிளாட் லைப்ரரி யூஸ் பண்ணலை, டேட்டா ஃப்ரேமில் உள்ள அதில் பிளாட் இருக்குல்ல அதில் உள்ள பார் பிளாட் யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு, சரியா. நிறைய பிளாட் இருக்குது, இது நிறைய பிளாட் இருக்குது. அதை பண்ணிட்டோம்னாக்க நமக்கு அதுலேயும் நான் என்ன செய்யும், நம்மளால் பார் பிளாட் போட முடியும். ஸோ நமக்கு இப்படி இருக்குது நம்ம கலர். இப்போ நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அது வந்துடும் உங்களுக்கு. இது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கலர் கொடுக்குறது நம்ம, சரியா. இதான் விஷயம். சம்டைம்ஸ் என்ன செய்வானாக்கு வந்து இந்த டேட்டா செட்டில் வந்து ஒயிட் கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்காது, எவ்வளவு தூரம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு தெரியாது உங்களுக்கு ஆக்சுவலாங்க. அதுக்கான ஒயிட் கொடுத்துறாதீங்க இந்த இடத்துல, ஒயிட் கொடுத்துறாதீங்க இந்த இடத்துல மட்டும். ரைட். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து சிபானில் உள்ள பிளாட்லாம் ஓரளவு கவர் பண்ணிருக்கோம். மேட் பிளாட் லைப்ரரியில் நிறைய கவர் பண்ணோம், சிபானில் வந்து ஓரளவு கவர் பண்ணிருக்கோம். இப்போ அது மாதிரி என்னக்கா டேட்டா ஃப்ரேம்லேயே இன்பில்ட்டாக நம்ம வந்து பிளாட் இருக்குது, சரியா. அதை வச்சு போடுறோம் நம்ம பார்த்தோம். கன்க்ளூஷன் எப்போதுமே கன்க்ளூஷன் கற்றுங்க. நம்ம வந்து இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து எவ்வளோ இருக்காங்க, எனக்கு வந்து அதிகமாக இருக்காங்க. அப்புறம் வந்து மாஸ்டர் டிகிரி எவ்வளோ கம்மியாக இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்த்துடலாம் நம்ம, சரிதானே. ஓகே. நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னாக்கா அப்புறம் வந்து கேட் பிளாட் போட போகிறோம். இது வந்து கேட்டகரி பிளாட்டு. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து மேட் பிளாட் லைப்ரரி கிளாஸ் எடுக்கும்போது இதில் நம்ம நடத்திருக்கோம் நம்ம இதில். இப்போ ஓகே, ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துட்றோம். மீதி பிளாட்லாம் வந்து நம்ம வந்து மெஷின் லேர்னிங் பண்ணும்போது நடத்திக்கலாம். நான் உங்களுக்கு வந்து நடத்துகிறேன். கேட்னாக்க வந்து ஸ்பெஷலி இதுக்குனாக்க வந்து கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குல்ல, நம்ம வந்து 9 கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குது, 6 நியூமரிக்கல் இருக்குது இப்போ உங்களுக்கு. அப்புறம் அதை வந்து நம்ம வந்து பிளாட் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கேல்பாட் யூஸ் பண்ணுறோம், சரிதானே. இது என்ன கேல்பாட்டில் முக்கியமான எப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏ நியூமரிக்கல் அண்ட் 1 or more கேட்டகரிக்கல். ஒரு கட்டாயம் வந்து ஒரு நியூமரிக்கல் காலம் இருக்கணும், ஒன்றுக்கு மேற்பட்ட கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு, சரிதானே. அதான் நம்ம வந்து பண்ண போகிறோம் உங்களுக்கு கேட்பாட்டில். இதில் வந்து ஒரு பேராமீட்டர் ஒன்று கைண்ட்னு ஒன்று இருக்குது, ஏற்கனவே நடத்திருக்கோம், திருப்பி நடத்துகிறோம் உங்களுக்கு. அப்புறம் கட்டாயம் என்ன இருக்குனாக்கா ஒரே ஒரு நியூமரிக்கல் பிளாட் இருக்கணும், நியூமரிக்கல் டேட்டா இருக்கணும், அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட கேட்டகரிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். இதுதான் அதில் வந்து முக்கியமான விஷயம் உங்களுக்கு, சரிதானே. அப்புறம் பாருங்கள், இப்போ வந்து பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய். உங்கள் ஹியூனை தெரியும், எதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து பிளாட் போட போகிறோம்னு சொல்ல போகிறோம்.
டேட்டா ஃப்ரேமாக இருக்கும், ரோ போடுறோம். அந்த கைண்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தை பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிப் இருக்குது, ஸ்வாம் இருக்குது, பாக்ஸு, வயலின்னு, பாக்ஸன், பாயிண்ட், பாரு, கவுண்ட் இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரிப் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும், லவ்ஸியாக இருக்கும், டேட்டா வந்து தெரியாது நம்ம. அப்புறம் வந்து ஸ்வாம் நம்ம ஐ திங்க் நம்ம அன்றைக்கி வந்து ஷர்மாவோட வந்து பாக்ஸுக்கும் வித்தியாசம் சொன்னாங்க. பாக்ஸனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் பாக்ஸன். பாக்ஸ் வந்து அவுட்லேயர் வந்து நமக்கு வந்து அக்யூரேட்டாக காமிக்காது, பாக்ஸன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக காமிக்கும். எக்ஸாம் போட போகிறவங்களுக்கு அப்புறம் வயலின் பாடு போட்டு காமிச்சிட்டோம். இந்த பாயிண்ட்டு, பார், கவுண்ட்லாம் இன்னும் போட மாட்டோம். நம்ம வந்து மெஷின் வெறும் நடத்துகிறவங்களுக்கு அவ்வளோதான். கலரு, பேரட்லாம் இது ஈஸியான விஷயம் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னாக்க வந்து இப்போ நம்ம கேட்பாட்டு போடுறோம். இப்போ நம்ம என்ன போகிறோம்னாக்க நம்ம வந்து எந்த ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் வேரியபிள் இருக்கணும், சரிதானே? கட்டாயம் என்ன இருக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் டேட்டா இருக்கணும். ஒன்றுக்கு ஒன் ஆர் மோர் கேட் வேல்யூ இருக்கலாம், கேட்டகரிக்கல் வேரியபிள் இருக்கலாம், சரியா? இப்போ எனக்கு வந்து எக்ஸில் வந்து ரேஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ் எப்பவுமே அந்த இது கேட் டேட்டா கேட்டகரிக்கல், ஒய் வந்து ஏஜ் போட்டிருக்கோம். எதை பேஸ் பண்ணி? ஜெண்டரை பேஸ் பண்ணி, ஓகேவா, நம்ம வந்து போட போகிறோம். உங்களுக்கு கைண்ட் ஸ்ட்ரிப்னு சொல்லியிருக்கேன். இது என்ன பண்ண போகிறோம்னாக்க உங்களுக்கு வந்து இது வந்து டேட்டா வந்து ஒன்று மேல் ஒன்று ஓவர்லாப் ஆகும், ஓகேவா? ஒன்று மேல் வந்து உங்களுக்கு ஓவர்லாப் ஆகும். ஸோ அதுதான் பண்ண போகிறப்ப பார்த்துங்க. இதில் இது நீங்கள் நிறைய நீங்கள் வந்து இதில் பண்ண முடியாது. பாருங்க, இந்த பாருங்கள், டேட்டா வந்து நம்ம ஜெண்டரை வச்சு பண்ணிருக்கோம். எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். உங்களுக்கு ஒயிட்டில் இருக்காங்கல்ல, ஒயிட் மேல் அண்ட் ஃபீமேல், பிளாக் மேலு, ரெட்டு வந்து ஃபீமேல். இந்த ஒயிட் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாஸ் நிறைய பேர் 90 வரைக்கும் இருக்காங்க. டேட்டா ஏஜ் இருக்குல்ல, ஏஜ் வந்து இந்த ஒயிட் ரேஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 90 ஏஜ் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குது, ஓகேவா? பாருங்க, மேலு ஃபீமேல் சேர்ந்துருக்கு உங்களுக்கு. அப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் அப்புறம் அமெரிக்கன் இந்தியன் எஸ்கோ பாருங்களேன், இதோட ஸ்டாப் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு 80க்கு மேலே டேட்டாவே இல்லை பாருங்க. 80 வயசுக்கு மேலே ஆளே இல்லை உங்களுக்கு. ஒயிட் ரேஸ் வந்து 90 வயசு கூட மேல் ஃபீமேல் இருக்காங்க. மேல் வந்து பிளாக்கு, ஃபீமேல் ரெட்டு. டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு. இங்கே நம்ம வந்து ஆசியன் பசிபிக் ஐலண்ட்ல பார்த்தீங்கன்னாக்க 90 வயசுல வந்து மேல் மட்டும் தான் இருக்காங்க. அது இருங்க, பிளாக் கலர் மேல் மட்டும் தான் இருக்காங்க, ஃபீமேல் இல்லை உங்களுக்கு, சரியா உங்களுக்கு? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த கைண்ட்னு போட்டிருக்குல்ல, ஸ்ட்ரிப் என்ன பண்ணாக்க வந்து டேட்டா ரெண்டு ஓவர்லாப் ஆயிருக்கும், மேல் ஃபீமேல் ஓவர்லாப் ஆயிருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு கைண்டு ஒன்று இருக்குது, ஸ்வாம் ஒன்று இருக்குது, அதை போட போகிறோம். சரி, இப்போ புரியுது உங்களுக்கு? அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வந்து கேட் பிளாட் வந்து கேட்டகரி பிளாட் இருக்குது. ஒன்று வந்து கட்டாயம் வந்து ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து அது நியூமெரிக்கல் டேட்டா எடுத்துக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரேஸ் எடுத்துக்கும். ஒன்று வந்து கட்டாயமாக நியூமெரிக்கல் டேட்டா இருக்கணும். அப்புறம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கேட் டேட்டா இருக்கலாம், கேட்டகரி டேட்டா இருக்கலாம். இப்போ என்னென்ன கேட் டேட்டா இருக்குது? இப்போ ரேஸ் வந்து கேட்டகரிக்கல், செக்ஸ் வந்து கேட்டகரிக்கல், சரிதானே? அப்படின்னு வச்சுருக்கோம் நம்ம. சரி, இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் எந்தெந்த டேட்டாலாம் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு, சரியா? அதுதான் விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்புறம் இது வந்து ஏஜ் தானே, இங்கே வந்து 10 இருக்குமா அந்த இடத்துல? இங்கே பாருங்கள், ஆசியன் பசிபிக்கில் வந்து 10 வயசு ஆளே கிடையாது. மேலே இது யார் மேல் டேட்டா கிடையாது, ஃபீமேல் மட்டும் தான் 10 வயசுல இருக்காங்க. 0, 10, 20 அப்படி ஆமாம் வச்சுங்க, ஒய் ஆக்சிஸ் எல்லாம் உங்களுக்கு, சரியா? அப்படி பார்த்துங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும். இதோட உங்களுக்கு வந்து டேட்டா செட் முடிஞ்சு போயிட்டு, இங்கே எல்லாமே யாருமே இல்லை, 80 வயசுக்கு மேலே ஆளே கிடையாது. என்ன அவங்களுக்கு வந்து இந்த அதர்ன்னு இருக்குல்ல, அவங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து 75, 78 தான், இது வரைக்கும் தான் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குது. ஸ்வாம் பேட் வந்து நாங்கள் போட்டு பார்த்தோம். இது கிட்டத்தட்ட இப்போ என் சிஸ்டத்துலேயே ஒரு 15 நிமிஷம் ஓடுனுச்சு. நான் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு மேலே 15 நிமிஷம் ஓடுது. நானே போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஒன்றும் கிடையாது, அதே தான் போட்டு வச்சுருக்கோம். இந்த கோடு இருக்குல்ல, அந்த கோடில் போயிட்டு நம்ம வந்து இன்கம் ஏஜ் தான், அந்த கைண்டு வந்து நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட்னு போட்டு வச்சோம்ல டேட்டாவில், இங்கே அதுக்கு மேலே ஸ்வாம் போட்டு வச்சுருக்கேன். இது என்னென்னா இது டேட்டா ஓவரில் பார்க்க தனித்தனியாக இருக்கும். ஐ திங்க் நம்ம வந்து இதில் போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம மேட்பேடில் போட்டோமா எங்கேயாச்சும்? நம்ம எதில் போட்டோம்? இன்சூரன்ஸை போட்டோம்னு நினைக்கிறேன். இதை போட்டிருக்கோம். ஓகே, ஸ்வாம் இந்த இருக்குல்ல, ஸ்வாம் என்ன சிம்னா இந்த இருக்குல்ல, இது மாதிரி உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரிப்பு, இது வந்து ஸ்வாம் டேட்டா தனித்தனி பிரித்து காமிச்சிரும். மேல் என்ன ஃபீமேல் எவ்வளோ தனியாக பிரித்து காமிச்சிருக்கு பாருங்க. இதுதான் இந்த கோடு வந்து ரன் ஆகலை. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், கிட்ட 10 நிமிஷம் கோடு போணுச்சு. ஏன்னாக்கா நம்ம டேட்டா வந்து நம்ம வந்து 4.5 லட்சம் டேட்டா வச்சிருக்கோம் நம்ம இல்லையா, அதுக்காக வேண்டி நம்ம இட்டுக்கு லாங் டைம் எனக்கு இந்த சிஸ்டத்தில், அதுக்கான ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு நீங்கள் போட்டு பாருங்கள், கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணணும், 10 நிமிஷம் ஆனிச்சு என் சிஸ்டத்துலேயே, அதை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், ரன் பண்ணலை உங்களுக்கு. அப்புறம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு வந்து பாக்ஸ் படம் தெரியும் எப்பவுமே. பாக்ஸ்ன்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன வரணும், உங்களுக்கு வந்து
5 நம்பர் தேடி வரணும். மினிமம் ஃபஸ்ட்டு குவார்ட்ரைல், மீடியம் தேர்ட் குவார்ட்ரைல், அப்புறம் வந்து மேக்ஸிமம் வரும் உங்களுக்கு. ஓகேவா? பாக்ஸ் பிளாட் போட்டிருக்கோம் நம்ம. அந்த கைண்டில் வந்து கொடுத்தோம்னா வரும் உங்களுக்கு. சரி. ஸோ நமக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு. இப்போ பாக்ஸ் பிளாட் வந்து எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கனாக்க வந்து நான் அனுப்புகிறோம், இன்கம் வச்சு போட்டிருக்கேன். ஓகேவா? இன்கம் எந்த வயசு உள்ளவங்க வந்து யார் ரொம்ப சம்பாதிக்கிறாங்கன்ட்டு. எக்ஸில் வந்து இன்கம் கேட்டகரிக்கல், ஒய் வந்து ஏஜ், பேஸ்ட் ஆன் ஜெண்டர் வச்சுருக்கேன். அப்புறம் சரி பார்த்து நம்ம இதான் உங்களுக்கு வந்து மினிமம், ஃபஸ்ட்டு குவார்ட்ரைல், மீடியன், தேர்ட் குவார்ட்ரைல், இது மேக்ஸிமம். சரியா? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50,000 கீழே சம்பாதிக்கிறாங்கல்ல, இது வந்து மேல் டேட்டா. இது மேல் இருக்குல்ல, இங்கே வந்து எங்கே ஆரம்பிக்கிறாங்க, 20 ஒய் எக்ஸ்போர்ட் தான் போகணும். பண்ணாக்க ஏஜ் அது ஒரு நிமிஷம் ஒய் எக்ஸ் போட்டுடலாம், அப்போ தான் புரியும் கொஞ்சம். ஒய் பிளாட் போட்டுடலாம். ஓகே, எவ்வளோ வருது? 81 வருதா? ஓகே, 0.95 அம்மா ஒரு 5 போட்டுங்க. சரி, போட்டுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ மேல் இந்த இருக்கு, மேல் டார்க்காக இருக்குல்ல, அது மேல். 50,000க்கு கீழே சம்பாதிக்கிறவங்க வந்து நம்ம வந்து ஒரு 17 வயசில் ஆரம்பித்து 45 வயசும் இருக்கு. சாரி, 17 வயசில் ஆரம்பிக்கிறாங்க மினிமம். மேக்ஸிமம் வயசு வந்து 25. ஃபஸ்ட்டு குவார்ட்டைல் வந்து என்னன்னாக்க வந்து இந்த இருக்குது ஒரு 26 கிட்ட இருக்குது. மீடியம் 35. இதுதான் உங்களுக்கு வந்து மேல். இதே ஃபீமேலுக்கு வந்து என்னன்னாக்க வந்து அவங்களும் கிட்டத்தட்ட வந்து 17 வயசுலேயே வந்து மினிமம் வந்து 17 வயசுலேயே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குனாக்கா லெஸ் தென் 50K தான் இருக்குது உங்களுக்கு. சரிதானே? அப்புறம் முக்கியமான விஷயம் உங்களுக்கு, இது வந்து நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து அவுட்லேயர் வந்து இருக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து பாக்ஸனுக்கும் வித்தியாசம். அந்த பாக்ஸுக்கு வித்தியாசம் இது வந்து என்னக்கா, அவுட்லேயர் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து கணக்கிடாது பாக்ஸ் பிளாட் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக கணக்கிட்டுரும் உங்களுக்கு. சரியா? அது மட்டும் நம்ம இப்போ அடுத்த பார்க்க போகிறோம் நம்ம. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு வந்து கிரேட்டர் than 50K. சரியா? 5 நம்பர் தேதி பார்த்துங்க. மினிமம், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்ரைல், மீடியம், தேர்ட் குவார்ட்ரைல், மேக்ஸிமம். இதுலேயும் என்ன இருக்குனாக்கா 50,000க்கு மேலே வந்து சம்பாதிக்கிறாங்களா மேல் ஃபீமேல், அதுலேயும் வந்து அவுட்லேயர் இருக்குது உங்களுக்கு. என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபீமேல் வந்து அவுட்லேயர் கம்மியாக இருக்குது 50,000க்கு மேலே. இதில் வந்து அவுட்லேயர் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. மேலில் வந்து அவுட்லேயர் இருக்குது உங்களுக்கு. சரியா? இது அவுட்லேயர் இருக்குது உங்களுக்கு. நம்ம இதையே என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இப்போ இதை என்ன பண்ணி பார்த்தோம், நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்தோம், நம்ம வந்து இன்கமையும் ஏஜையும் ஜெண்டரும் வச்சு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து இப்போ இதே நான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இன்கமையும் ஜெண்டர் வச்சு பார்ப்போம். நம்ம யார் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, 50,000க்கு மேலே வந்து சம்பாதிக்கிறது மேலா ஃபீமேலா அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்கம் எதை பேஸ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து செக்ஸ் வச்சு பண்ணுறோம். மேல் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னாக்கா ஃபீமேல் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து கொடுத்துருது உங்களுக்கு லெஸ் தென் 50K ஏர்ன் பண்ணுறவங்க வந்து மேல் தான் அதிகமாக இருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து 15,000 பேர் இருக்காங்க. ஃபீமேல் வந்து இவ்வளோ தான் இருக்காங்க, 8,000 9,000 பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க வந்து மேல் இந்த டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 6,200 பேர் இருக்காங்க. ஃபீமேல் வந்து கம்மியாக இருக்காங்க. இதுதான் நம்ம வந்து பண்ணுறது இப்போ. ஓகேவா? பண்ணோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்போ வந்து பாக்ஸுன்னு போட போகிறோம். இப்போ இந்த பாக்ஸ் போட்டோம்ல, இப்போ வந்து பாக்ஸுன்னு போடுறோம் உங்களுக்கு. இது ஆக்சுவலாக பாக்ஸிங் பிளாட் வந்து பிரிண்டிங் நடத்த போகிறோம். என்ன பண்ணுறது மட்டும் பார்த்துப்போம். நம்ம இந்த ஃபார்முலாம் இப்போ கண்டுக்க வேண்டாம். நோட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கு, அப்புறமா பண்ணலாம் மட்டும் உங்களுக்கு. இந்த அவுட்லேயர் வந்து அக்யூரஸியாக இருக்கும். நம்ம பாக்ஸ் பிளாட்டை கம்பேர் பண்ணும்போது அவுட்லேயர் வந்து நமக்கு வந்து ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். கோடு இது பஸ் வந்து பார்த்துருவோம். மெயினா லார்ஜ் டேட்டா செட்டுக்கு தான் சார் யூஸ் பண்ணுவோம். பாக்ஸன் வந்து பாக்ஸ் ஓகே இல்லை, கணக்குல மில்லியன் கணக்குல வர டேட்டா செட் தான் சார் அது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம கம்மியான டேட்டா செட் வந்து பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லையா? பாக்ஸ் பிளாட்டே யூஸ் பண்ணலாம் சார். டேட்டா செட் லார்ஜா இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம இந்த பாக்ஸ் அண்ட் பிளாட் யூஸ் பண்ணலாம். மோர் அக்யூரசி கிடைக்கும். மோர் அக்யூரசிக்காக வேண்டியது சார். நான் என்ன பண்ணுறோம், ரெண்டுமே போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு. இதில் இப்போ பாக்ஸும் போட்டு வச்சுருக்கோம். ஒன்று பார்த்துருவோம் நம்ம.
ஸோ ஏஜுக்கு இன்கம் வச்சுருக்கோம், ஜெண்டர் பேஸ் பண்ணி போடுறவங்களுக்கு இப்போ பாக்ஸ்னு போடுறேன். இப்போ பாக்ஸ்னு போட்டோம்னாக்க நமக்கு வந்து என்னது கேட்பாட் தானே, கேட்பாட்டு பாக்ஸன். ஓகே, பாக்ஸன். ஸோ இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அங்கே நமக்கு நிறைய அவுட்லேயர் இருந்துச்சுல உங்களுக்கு. அப்புறம் இங்கே அவுட்லேயர் பாருங்க வந்து கம்மியாக இருக்குது, மேலும் கம்மியாக இருக்குது, அக்யூரசி கம்மியாக இருக்குது. இது எப்படி வந்து படிக்கிறதுன்னு நோட்ஸ் வந்து ட்ரை பண்ணிருக்குது. இந்த 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 பாக்ஸிங் பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் இன்னும் சரியாக கரெக்டாக பார்க்கல, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இன்னும் நல்லபடியாக புரிஞ்ச பிறகு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதுக்கு என்ன டவுட்னாக்கா, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு மீடியன் இருக்குது, ஃபர்ஸ்ட் குவார்டைல் இருக்குது, தேர்ட் குவார்டைலாம் இருக்குது. இதில் வந்து இது எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கணும், ஆக்சுவலாக டவுட் கொஞ்சம் இருக்குது. அதை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? அப்படி வச்சுங்க. நம்ம வந்து பாக்ஸ் பிளாட்டும் என்ன பண்ணுறதுனாக்கா, பாக்ஸ் பிளாட் வந்து அவுட்லேயர் வந்து அக்யூரஸியாக வந்து கொடுக்காது, பாக்ஸிங் பிளாட் வந்து அக்யூரஸியாக கொடுக்கும் ஒன்று. அப்புறம் வந்து பாக்ஸிங் பிளாட் வந்து நமக்கு வந்து டேட்டா செட் ரொம்ப பெருசாக இருக்கும்போது, மில்லியன்ஸ் டேட்டா கம்பேர் பண்ண நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம வந்து பாக்ஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் விஷயம். நம்ம வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணுறோம், இந்த போட்டிருக்கோம், பாக்ஸுக்கும் பாக்ஸனுக்கும் வித்தியாசம் போட்டிருக்கோம். நம்ம அதை மட்டும் பார்த்துங்க. இது பாக்ஸன் பிளாட்டு, ஒரே டேட்டா தான். ஹவர்ஸ் பர் வீக்கு, இன்கம் எவ்வளோ வரும், ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்கம் வருதுன்னு பாக்ஸ்லையும் போட்டிருக்கேன், பாக்ஸ்லையும் போட்டிருக்கோம் நம்ம. சரி தானே? இது என்ன பண்ணாக்க உனக்கு வந்து நம்ம வந்து அவுட்லேயர் வந்து பாக்ஸன் பிளாட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கும், கரெக்டாக அக்யூரஸியாக கொடுத்துரும் நமக்கு அவுட்லேயரை. பாருங்க, இது வந்து பாக்ஸ் பிளாட் கொடுத்துருக்கோம், இவ்வளோ அவுட்லேயர் இருக்குது நமக்கு. சரி தானே? அவுட்லேயர் நமக்கு இருக்குது. இப்போ ஹவர்ஸ் பர் வீக் போட்டிருக்கு. நம்ம வந்து வாரத்துக்கு வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, லெஸ் தென் 50K, கிரேட்டர் தென் 50K போட்டிருக்கோம். இவ்வளோ அவுட்லே வருது உங்களுக்கு. இப்போ பாக்ஸ் பிளாட்டில் அதே டேட்டாவை நம்ம பாக்ஸனில் போடும்போது என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து அவுட்லேயர் இல்லவே இல்லை. ஓகேவா? அவுட்லேயர் இல்லவே இல்லை அப்படின்ட்டு. இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு வந்து நான் திருப்பி நம்ம வந்து டீட்டெயிலாக கிளாஸ் பார்ப்போம் நம்ம ஒர்க்கா. இது மட்டும் உங்களுக்கு நம்ம வந்து வயலின் பிளாட்டை பார்த்துருக்கோம். வயலின் பிளாட்டில் வந்து என்ன இருக்குன்னாக்க வந்து ஹிஸ்டோகிராமும் இருக்கும், பாக்ஸ் பிளாட்டும் இருக்கும் உங்களுக்கு. சரி தானே? அது இருக்கும் எப்போவுமே. பாக்ஸ் பிளாட் உங்களுக்கு வந்து 5 நம்பர் தேதி இருக்கும். அப்புறம் வந்து ஹிஸ்டோகிராம் இருக்குனாக்க டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஆயிருக்குன்னு பார்த்துருக்கோம். அதாவது நம்ம வந்து எந்த இடத்துல வந்து அந்த அதனுடைய இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து பல்ஜாக இருக்குது, அங்கே தான் டேட்டா செட்டுடைய டென்சிட்டி அதிகமாக அர்த்தம். இங்கே வந்து கம்மியாக இருக்குனாக்கா, இங்கே வந்து பல்ஜ் கம்மியாக இருக்குனாக்கா வந்து டேட்டா செட் டென்சிட்டி கம்மின்னு அர்த்தம். இதை கூர்மை ஆக என்னன்னாக்க வந்து டேட்டா செட், இந்த நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குல்ல, டென்சிட்டி வந்து கம்மின்னு அர்த்தம், டிஸ்ட்ரிபியூஷன் கம்மின்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்குது, இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது, இங்கெல்லாம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. இதுதான் நம்ம நேராக கோடு போயிடுவோம், எப்படி படிக்கணும்னு பார்த்துருவோம். நம்ம வந்து உள்ளே எப்போவுமே வயலின் பிளாட்டுக்குள்ளே கட்டாயமாக என்ன இருக்குன்னாக்க வந்து ஒரு பாக்ஸ் பிளாட் இருக்கும். இந்த இடத்துல இதான் பாக்ஸ் பிளாட் உங்களுக்கு இருக்குது. இது மினிமம் இருக்கும், ஃபர்ஸ்ட் குவார்டைலு, மீடியனு, தேர்ட் குவார்டைலு மேக்ஸிமம் இருக்கும் உங்களுக்கு. சரியா? அப்புறம் வந்து இங்கே தான் அந்த எந்த இடத்துல வந்து அதிகமாக வீக்கமாக இருக்குதோ, பல்ஜாக இருக்குதோ, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதோ, அங்கே வந்து டேட்டா நிறைய வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும், நிறைய டேட்டா அங்கே இருக்கும். மோர் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும் உங்களுக்கு. சரி தானே? இங்கே வந்து கம்மியாக டேட்டா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் விஷயம். இங்கேயும் கம்மியாக இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் என்ன இருக்குனாக்க வந்து இங்கே வந்து மோர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கலாம், கம்மியாகி மறுபடியும் டேட்டா இங்கே அதிகமாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், சப்போஸ் இங்கே வந்து அதிகமான டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்குது, அப்புறம் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்குது, மறுபடியும் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. சரியா? இதுதான் வயலின் பிளாட்ஃபார்ம் போகிறோம் நம்ம. ஓகே, இது வந்து பாக்ஸ் பிளாட் இருக்குது, இந்த பிளாக் கலருக்குள்ள பாக்ஸ் பிளாட் இருக்குது. நம்ம ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ என்ன, அதில் போயிட்டு இப்போ வயலின் பிளாட் போடுறோம், ஜெண்டருக்கு ஏஜுக்கு போடுறோம். வயலின் பிளாட்டு எதை பேஸ் பண்ணி போடுறோம்னாக்க இன்கம். ஓகே, எந்த ஜெண்டர் வந்து எந்த ஏஜில் வந்து இன்கம் எவ்வளோ அதிகமான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. பார்த்தீங்கன்னாக்கா மேல் இப்போ வந்து இந்த இடம் இருக்குல்ல, என்ன ஏஜ் வந்து இது போட்டு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்காது, ஒயிட் டீஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த பார்த்தோம். இப்போ உங்களுக்கு போயிட்டு அது 65,000 அது. சரி, ரொம்ப ஏஜ் வந்து 90யா, ஒயிட் டிப்ஸு 0-90 இதை பாருங்க. ஸோ மேல் வந்து எந்த ஏஜில் உள்ளவங்க வந்து
50,000க்கு வந்து லெசன் பண்ணுறாங்கனாக்கா இங்கே தான் ஆரம்பிக்குது. இது பல்ஜாக இருக்குது, இங்கே ஆரம்பிக்குது. இப்போ 20லேருந்து 35 வயசு இருக்காங்கல்ல, இப்போ அந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க மேலில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க வந்து கம்மியாக வந்து சம்பாதிக்கிறாங்க. இதையே நம்ம வந்து 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க மேலில் எங்கே இருக்காங்கனாக்கா இங்கே ஆரம்பிக்குது. இங்கே தான் வந்து ஃபீல்டு கிரிட் போட்டால் கூட வரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரைட், ஓகே, இந்த பாருங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஆரம்பிக்குது. ஸோ இங்கே தான் வந்து அந்த வீக்கம் ஆரம்பிக்குது. 35 வயசுலேருந்து அந்த ஒரு 47 வயசு வரைக்கும் உள்ளவங்க தான் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. எந்த வயசில் உள்ளவங்க 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறாங்கனாக்க வந்து இந்த இதெல்லாம் கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக ஆரம்பித்து இந்த வருது. இங்கே ஆரம்பித்து வந்து இந்த ஆரம்பிக்குது. இந்த அப்ராக்சிமேட் சொல்கிறேன். 37லேருந்து ஒரு ஒரு 42 வயசு 47 வயசு உள்ளவங்க தான் வந்து இங்கே தான் வந்து என்ன இருக்குனாக்க வந்து அந்த வயலின் பாட்டு வந்து அகலமாக இருக்குது. ஓகேவா? பல்ஜ் அதிகமாக இருக்குது, வீக்கம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க தான் வந்து 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? இதில் மேலில். அப்படியே ஃபீமேலில் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு வந்து இங்கே ஆரம்பிக்கிறோம். ஸோ 50,000 கம்மியாக சம்பாதிக்கிறவங்க வந்து இங்கே அதிகமாக உள்ளவங்க இந்த இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. மீதி பேர்லாம் வந்து ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் வந்து லெஸ் than 50K. அப்புறம் வந்து 50,000 மேலே சம்பாதிக்கிறவங்க வந்து இங்கே ஆரம்பிச்சு இதில் 30 வயசில் ஆரம்பித்து இது வரைக்கும் போகலாம். 40 வயசு வரைக்கும் உள்ள வந்து லேடிஸ் தான் வந்து greater than 50K சம்பாதிக்கிறாங்க. இதுதான் வயலின் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. சரியா? சரி, அப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்க இதில் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னாக்க என்ன இருக்குன்னு பார்த்தோம்னாக்க ஒரு பாக்ஸ் பிளாட் உள்ளே பார்த்தோம். ஒரு பாக்ஸ் பிளாட் இருக்குன்னு பார்த்தோம். இந்த இடத்துல இது வந்து பாக்ஸ் பிளாட்டு. அதில் போய் இன்னொரு வயலின் பிளாட் என்ன செய்யணும்னாக்க நம்மளால் ஒரு மீடியனையும் காமிச்சிக்க முடியும். பை டிஃபால்ட்டாக இது வந்து அவங்களுக்கு வந்து மீடியன், இந்த இருக்கிற மீடியன், இந்த ஒயிட் கலர் மீடியன், ஒயிட் கலர் மீடியன், இந்த ஒயிட் கலர் மீடியன் உங்களுக்கு சரிதானே? இது வந்து பாக்ஸ் பிளாட்டுக்குள்ளே மீடியன். இப்போ உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு வந்து மீடியனையும் காமிக்கணும்னாக்கா நம்ம வந்து அதையும் நம்ம பண்ண முடியும். வயலின் பிளாட்டில் போயிட்டு நம்ம வந்து மீன் காமின்னு சொல்கிறோம், மீடியன்ஸ் வேண்டாம். ஓகேவா? அப்போ மீன்ஸ் மட்டும் காமிக்க எனக்கு, அது அந்த மீன் மட்டும் காமிக்க எனக்கு. இருக்குல்ல, இது எதுக்கு லேட்டானாக்க வந்து இங்கே பாருங்கள், இது வந்து என்னுடைய வயலின் பிளாட்டில் வந்து ஏஜுக்கு போட்டிருக்கேன். அதில் வந்து மீன் வந்து காமிக்க சொல்லியிருக்கேன். சரியானே? ஓகே. அப்புறம் சப்ளாட்டில் வேறு என்ன போட்டிருக்கேனாக்க வந்து இங்கே வந்து என்ன போட்டிருக்கேனாக்க எனக்கு வந்து ரேஸுக்கும் இன்கமுக்கும் என்ன இருக்குது. அப்புறம் வந்து ரேஸுக்கும் இன்கமுக்கும் ஜென்ரோஜ் போட்டிருக்கேன். ஓகேவா? வயலின் பிளாட்டில் வந்து போட்டிருக்கோம் நம்ம. அப்புறம் வந்து நம்ம வந்து இன்கம்க்கும் அப்புறம் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அதுக்கு வச்சு போட்டிருக்கோம் நம்ம. சரிண்ணா? அதுக்கு வச்சு போட்டிருக்கோம் நம்ம. ஒன்று காமிக்கிறேன் பாருங்க உங்கள்ட்ட. இப்போ ஸோ நம்ம வந்து இப்போ இதை மட்டும் காமிக்கிறோம். இருக்குது. ஓகே. எனக்கு வந்து அப்புறம் பார்த்துங்க, இது வந்து எனக்கு வந்து அப்புறம் ரேஸு இன்கம். ஓகே தானே? ஃபஸ்ட்டு பிளாட் என்ன போட்டிருக்கோம்னாக்கா ஏஜ் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து மீன் காமிக்க சொல்லியிருக்கேன். சரிங்க. எனக்கு வந்து இது வந்து என்னுடைய ஏஜ். இது வந்து சிங்கிள் காலம் யூனிவரியன்ட் பிளாட்டு. இதுதான் என்ன பண்ணுறதுக்கான என்ன காமிச்சிருக்கோம், மீன் காமிச்சிருக்கேன். மீன் எனக்கு ட்ரூ மீன் வந்து காமின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய மீன். இந்த இருக்குது இந்த மீன். நீங்கள் மீனை வந்து பிரிமணி பார்த்தீங்கன்னாக்க இந்த பாருங்க 35.58 இருக்கும். 35.38 சரி இருக்கா? இங்கே இருக்குது மீன் இருக்குது. மீன் வந்து காமிக்க சொல்லியிருக்கேன். சரிதானே? இது வந்து மினிமம், இது வந்து மீன், இது வந்து மேக்சிமம். சரிதானே? பார்க்க சொல்லியிருக்கேன். இதையே எனக்கு வந்து மீன் வந்து வேண்டாம், எனக்கு வந்து மீடியனை காமின்னு வச்சுங்களேன். இப்போ மீன்ஸ் காமிச்சிருக்குது, மீடியன் வந்து ஃபால்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு மீடியன்ஸ் வந்து இதை வச்சுக்கணும். இதில் போயிட்டு எனக்கு மீடியனை பார்த்தோம்னாக்க எனக்கு மீடியன் காமிச்சிடும். எனக்கு வந்து மீடியன் மீன்ஸ் ஃபால்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும் பாருங்கள். இது வந்து மீடியன். இப்போ சரியா? இது வந்து மீடியன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது வந்து 37 இந்த இருக்குல்ல, 30, 31, 32, 30, 37 இருக்குது. காமிச்சு முடியும். இது இருக்கட்டும்.
இப்போ நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம வந்து இதில் சப்டாட்டில் 1 2 இருக்குல்ல, ஒரு ரோ 2 காலம் ஓகேதானே, ஒரு ரோ 2 காலம் சரியா. என்ன பண்ணுறோம் நம்ம வந்து எக்ஸ் வந்து ரேஸு, ஒய் வந்து இன்கம், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வயலின் பிளாட் போடுறோம் நம்ம சரிதானே. அதாவது எந்தெந்த இனம் வந்து எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்கன்ட்டு. இது வந்து யூனிவேரியட் பிளாட், ஒரே ஒரு காலம் தான் இருந்துச்சு. இது வந்து பை வேரியன்ட், 2 பிளாட் 2 போடுறோம். ஒன்று வந்து ரேஸு அப்போ இன்கம், 2 காலத்துக்கு போடுறோம் பை வேரியன்ட் பிளாட் உங்களுக்கு. அப்புறம் இதில் பாருங்க, இங்கே பாருங்க, ஒயிட் இருக்காங்கல்ல, இது வந்து அவங்க வந்து கிரேட்டர் தென் 50K சம்பாதிக்கிறது வந்து நிறைய இங்கே இருக்குது பாருங்க, அதிகமாக இருக்குது. எப்போ ஒயிட் ரேஸ் வந்து அதிகமாக வந்து சம்பாதிக்கிறாங்க, ஒயிட் ரேஸ் வந்து 50Kக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க சரிதானே. இதையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வந்து பார்த்தோம்னாக்க இது வந்து இந்த இதனுடைய தெரியுது அவங்க அப்படின்ட்டு. ஷர்மிளா, டு யூ ஹேவ் எனிதிங் டு ஆட் இந்த இடத்துல? நோ சார். சரி, ஓகே. அப்புறம் வந்து நம்ம வந்து அப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம வந்து ஏசியன் பசிபிக் பார்த்தோம்னாக்க 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுடைய கூட டேட்டா இந்த இருக்குது. நம்ம இது இப்படி போடுறோம் நம்ம சரிதானே, போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரேஸையும் இன்கம்மையும் இல்லாமல் நான் வந்து இப்போ என்னது அப்புறம் ரேஸ் இன்கம் வச்சுட்டு வச்சு போகிறோம் நம்ம வந்து இது ஜெண்டர் வச்சு போடுறோமா, எந்த ரேஸில் உள்ள ஆண் பெண் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு பார்க்குறோம் நம்ம வந்து. ஸோ ஒயிட்டில் உள்ள இது வந்து மேல் வந்து நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து சம்பாதிக்கிறாங்க, அதிகமாக இந்த இருக்குல்ல, கிரேட்டர் தென் 50K வந்து அந்த பல்ஜ் நிறைய இருக்கு பாருங்க. அந்த வயலின் பிளாட் வந்து பெருசாக இருக்குது, பல்ஜ் பெருசாக இருக்குல்ல. அதிக நம்பர் ஆஃப் மேல் ஒயிட் ரேஸை வந்து $50,000 மேலே சம்பாதிக்கிறாங்க. பட் வந்து அவங்களுடைய இது வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, இது மேலே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சரியா. இதே உங்களுக்கு வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பிளாக் கம்யூனிட்டியில் பார்க்கும்போது வந்து கிரேட்டர் தென் 50K சம்பாதிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க சரிதானே. ஆனால் லெஸ் தென் 50K நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டி வந்து 50,000 கீழே சம்பாதிக்கிறாங்க, யாரு மேல். இது வந்து ஃபீமேலுக்கு வந்து இந்த இருக்குது சரி, இது வந்து ஃபீமேல். இப்போ நீங்கள் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பிளாக் கம்யூனிட்டியில் வந்து $50,000 மேலே சம்பாதிக்கிறவங்களுடைய ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க பாருங்க. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டி பிளாக் கம்யூனிட்டியில் ஃபீமேல் வந்து $50,000 கிரேட்டர் தென் 50K சம்பாதிக்கிறவங்க வந்து பார்த்து ரொம்ப தின்னாக இருக்குது வேலையும் பிளாட். ரொம்ப கம்மியான பெண்கள் தான் 50,000க்கு மேலே வந்து சம்பாதிக்கிறாங்க ஓகேவா. ஆனால் வந்து 50,000 கீழே சம்பாதிக்கிற நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சரியா. அதை தான் வந்து ஒரு படா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஆசியன் பசிபிக் என்ன பண்ணுறாங்க அவர் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா. இப்படி தான் நம்ம வந்து இந்த பிளாட்டை வந்து புரிஞ்சுக்கணும். மேல் ஃபீமேல் வந்து யாரை என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு வயலின் பிளாட் வந்து எந்த இடத்துல பல்ஜாக இருக்குதோ அங்கே வந்து மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, கவுண்ட் அதிகமாக இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இங்கே பாருங்க, இப்போ அமெரிக்கன் இந்தியன் எஸ்கிமோ பார்த்தீங்கன்னாக்க வந்து 50,000க்கும் மேலே சம்பாதிக்கிற மேலாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது இந்த வயலின் பிளாட் இடத்துல. ரொம்ப கம்மியான ஃபீமேல் தான் வந்து அந்த அமெரிக்கன் இந்தியன் எஸ்கிமோஸ் கம்யூனிட்டியில் ரேஸ்லேருந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இது விஷயம். அப்புறம் என்ன போடுறோம் இன்னொன்று, ஓகே. இன்கம் அண்ட் ஆக்குபேஷன். ஓகே, இங்கே பாருங்க. ஸோ யார் வந்து என்னென்ன ஆக்குபேஷன் இருக்கான்னு பார்க்குறோம் பாருங்க. 50,000க்கும் கம்மியாக சம்பாதிக்கிறாங்கல்ல, இது வந்து 50,000 மேலே சம்பாதிக்கிறாங்க. இதில் எந்தெந்த ப்ரொஃபஷன் இருக்குல்ல, எந்த வேலையில் உள்ளவங்க வந்து 50,000க்கு அதிகமாக சம்பாதிக்கிறாங்கனாக்க இது பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் பொசிஷன் தான் ரொம்ப அகலமாக இருக்குது, இதில் வயலின் பிளாட் அதிகமாக இருக்குது ஓகேவா. இங்கே வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் இங்கே ரொம்ப குறுக்கலாக இருக்குது, யார் ஹேண்ட்லர்ஸ் அண்ட் கிளீனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப வந்து அப்புறம் அந்த ப்ரைவேட் ஹவுஸ் சர்வீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கவுண்ட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்குது, இந்த இடத்துல தின்னாக இருக்குது. அப்புறம் சேல்ஸில் உள்ளவங்க வந்து அதனுடைய பட்ஜெட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க சேல்ஸ் உள்ளவங்க. இதெல்லாம் வந்து 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க.
50,000 கீழே சம்பாதிக்கவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கிளர்க்கில் உள்ளவங்க இருக்காங்க, அப்புறம் வந்து கிராஃப்ட் ரிப்பர் இருக்காங்க, அதர் சர்வீஸில் உள்ளவங்க இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து 50,000 கீழே சம்பாதிக்கிறவருடைய நம்பர் வந்து அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. இதுதான் விஷயம். சரியா? இதை இப்போ தெரியல எப்படி படிக்கணும்னு தெரியல உங்களுக்கு. இப்போ வயலின் பிளாட்டை எந்த இடத்துல வந்து அந்த வீக்கம் அதிகமாக இருக்குதோ, பட்ஜெட் அதிகமாக இருக்குதோ, அங்கே வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த டேட்டா செட்டில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கிளர்க்கில் உள்ளவங்க 50,000க்கு கம்மியாக சம்பாதிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் கிளர்க்கில் உள்ளவங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு. இதுதான் சார் விஷயம். இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து இப்போ இனிஷியலாக பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு கணத்தை சொல்லி தான் ஒரு 60% தான் புரியும் உங்களுக்கு. நீங்களாக போட்டு பார்த்துட்டு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபேன்ஸாக வரும். பார்க்குறதுக்கு புரியுற மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து கவர் பண்ணிட்டோம். இன்னமும் வந்து நம்ம வந்து இந்த விஷுவலைசேஷன்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா டேட்டா செட் வந்து ப்ரீ ப்ராசஸிங், அந்த அவுட்லேயர்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது, டேட்டா செட் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த கொஸ்டின் மார்க்லாம் இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் நம்ம வந்து வெறும் விஷுவலாக பார்த்துட்டு இருந்தோம். டேட்டா செட்டினுடைய முழு டேட்டாவும் நம்ம விஷுவல் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? இன்னும் என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போ விஷுவலைசேஷன் முடிஞ்சு போயிட்டுது. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து அந்த ப்ரீ ப்ராசஸிங்னாக்க வந்து டேட்டாஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது, அவுட்லேயர் எப்படி கட் பண்ணி எடுக்கிறது, இந்த கொஸ்டின் மார்க் இருந்துச்சுனாக்கா இதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு என்ன வேலை கொடுக்குறது, அதான் உங்களுக்கு வந்து ப்ரீ ப்ராசஸிங். ஓகேவா? அதான் நாளைக்கு வந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்ம விஷுவலைசேஷன் கிளாஸ் வந்து இன்னோட ஓவர் ஆகிடுது உங்களுக்கு. அவ்வளோதான். இங்கே இப்போ அவ்வளோ அவ்வளோ பிளாட் இருக்குது. நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கலாம், நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிருக்கோம். புதுசாக உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்னும் தெரியாது உங்களுக்கு எல்லாமே. அதை கொஞ்சம் பழைய டேட்டா, பழைய ஒரு ரெக்கார்ட்லாம் போய் கவனிச்சுட்டு அப்புறம் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிதானே? ஸோ இதோட நமக்கு வந்து ஓவர். நாளைக்கு வந்து நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸிங் வந்து ஆரம்பிச்சிருவோம். இப்போ தான் ப்ரீ ப்ராசஸிங்கில் தான் மறுபடி டேட்டாவை போய் நம்ம வந்து கை வைக்கிறோம். இந்த டேட்டா இதெல்லாம் நம்ம வந்து இந்த முழு டேட்டாவை அந்த டேட்டா செட்டில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, மிஸ்ஸிங் வேல்யூ இருந்துச்சு, நாட்நல் இருந்துச்சு. நாட்நல்னாக்க வந்து அந்த டேட்டா செட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ரோவில் வந்து பர்டிகுலர் காலத்துக்கு வந்து டேட்டா வந்து எம்டிஆர் இருந்துச்சு. ஓகேவா? அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அதெல்லாம் சேர்த்து தான் விசுவலைசேஷன் பண்ணி பார்த்தோம். நம்ம இப்போ பண்ணி பார்த்தோம். சரிதானே? நாளைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்கேட்டர் ப்ளாட் காமிச்சிருவோம். காமிச்சிட்டு ப்ரீ ப்ராசஸிங் ஆரம்பிச்சிருவோம். ப்ரீ ப்ராசஸிங்னாக்க வந்து மெயினாக வந்து டேட்டாவெல்லாம் வந்து எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள், இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கிளர்க்குன்னு இருக்குது. இதை வந்து மெஷின் லேர்னிங் படிக்காது. நான் வேற வேலையை கொடுக்கணும். அட்மின் கிளர்க்குனாக்க 1ன்னு எடுத்துக்க, எக்ஸிக்யூட்டிவ்னாக்க 2ன்னு எடுத்துக்க, ஹேண்ட்லர்ஸ் 3 எடுத்துக்க. நான் என்ன பண்ணாது இப்போ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குல்ல, இந்த கேட்டகரிக்கல் வேல்யூ இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் வேல்யூ இருக்குல்ல, எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ண போறேன்னாக்கா நான் வந்து லேபிள் என்கோடர் இருக்குது, 1 ஹாட் என்கோடிங் இருக்குது. அதெல்லாம் வச்சு இதுக்கு பதிலாக நான் வந்து 1 2 3ன்னு போடுவேன், இல்லைனாக்கா 0 1 போடுவேன். அது பண்ண போகிறோம். இந்த டேட்டா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவோம். எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோன்ட்டு நம்ம வந்து நாளையிலேருந்து நம்ம என்ன செய்யணும் வந்து அந்த அல்காரிதமும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இல்லை, ப்ரீ ப்ராசஸிங்னு அல்காரிதம் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ராசஸிங்கில் உள்ள இந்த டேட்டாவுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தாக்க எனக்கு வந்து இந்த டேட்டாவும் எனக்கு வந்து மிஸ் ஆகக்கூடாது, டேட்டா வந்து லாஸ் ஆகக்கூடாது, அக்யூரசி கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்து நம்ம போடணும். அதான் வந்து ப்ரீ ப்ராசஸிங் ஆரம்பிச்சிடும் நம்ம. சரியா? ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க. நாளைக்கு வந்து ப்ரீ ப்ராசஸிங் பார்த்துருவோம்.